மெடிடேஷன் இருந்தாதான், அதாவது ஒரு வசனத்தை தியானிக்க 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 தான் அந்த வசனத்துல ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா வச்சிருப்பார். இப்போ சங்கீதம் 23 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி பேசும் அந்த சங்கீதம். இப்ப எனக்கு அது ஒரு மாதிரி பேசும், உங்களுக்கு ஒரு மாதிரி பேசும். ஏன்னா நீங்க கடந்து போற வாழ்க்கை பயணம், நான் கடந்து போன வாழ்க்கை பயணம், அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, சங்கீதம் 23 நீங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கான ரேமா வார்த்தை, அது பேர் தான் ரேமா வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை அதுல இருந்து வெளிப்பாடாக உண்டாகும். ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனுஷனை ரசிக்கும் பொழுது அவனை எப்படி அவனை உயர்த்துவான்றது புரிஞ்சிருக்கான். அதனால தான் எழுதியிருக்கான், மை கப் ஷால் ரன் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அதனால தான் எழுதுறாரு. நீங்க குறுகி இருப்பது, நீங்க குன்றி போவது, நீங்க ஒண்ணு இல்லாம இருக்குது, வியாதியில இருக்குது, தரித்திரத்தில் இருக்குது, இது எதுவுமே ஆண்டவர் பிடிக்காதுங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் எங்கேயோ மேல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க தரித்திரத்தில் இருக்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. பாவர்ட்டி இஸ் நெவர் காட்ஸ் வில் ஃபார் யூ. நல்ல கவனிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல வீடுகளை கட்டி புசித்து திருப்தியாகி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வீடு பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒரு வீடு பத்தாது, நிறைய வீடு கெட்டு நிறைய வீடு வாங்கின்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, கடைசி வாதை வருது பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பான தலைச்சம்பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அடிக்க போறாரு. எகிப்தில் உள்ள எல்லா தலைச்சம்பிள்ளையும் நான் என்ன பண்ண அடிக்க போறேன். அப்பொழுது இவங்க வெளியே கிளம்பும் போது, நல்லா கவனிங்க, ஆல்ரெடி அவனுங்க புள்ளைய பறி கொடுத்து உட்கார்ந்துருக்கானுங்க. அவன்கிட்ட போய் என்ன கேட்க சொல்றாரு பாருங்க, என்ன கேட்க சொல்றாரு? வெள்ளி, பொண்ணு, விலை உயர்ந்த வஸ்திரங்கள், இதெல்லாம் கேளுன்றாரு. தயவு கொடுத்தார். எதை பெற்றுக்கொள்றதுக்கு தயவை கொடுத்தார்? பொன்னும் வெள்ளியும் விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் எகிப்தியரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் எகிப்தியரின் கண்கள்ல இஸ்ரவேலருக்கு தயவு கொடுத்தாராம். அதனால அவர்கள் என்ன பண்ணாராம், போய் கொள்ளையடித்தார்கள்னா லிட்டரலா எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. வேதம் தெளிவா சொல்லிடுது, யாக்கோபு 1வது அதிகாரத்துல, ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்கும் பொழுது அவன் ஞானத்தை தாராளமா கொடுப்பான். சோ நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஞானம் இல்ல ஆண்டவரே, இது எப்படி சம்பாதிக்கணும் தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, உபாகமம் 8:18 சொல்லுது, நீர் தான் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுப்பின்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. அதனால எனக்கு கொடுங்க ஆண்டவர்னு கேட்கும் பொழுது அந்த ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. விசுவாசத்தினாலதான் எல்லாம் செயல்படும். நீங்க விசுவாசிக்க தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. நம்ம தான் சொல்யூஷன் டு த வேர்ல்டு, நம்ம தான் ஆன்சர் டு த வேர்ல்டு. நம்ம கிட்ட தான் ஆண்டவர் ரட்சிப்பின் உபதேசத்தை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்னன்றது நமக்கு தான் தெரியும். சோ இதுதான் நம்ம உலகத்துக்கு கொண்டு போகணும். சங்கீதம் 23:5-6, Psalms 23 verse 5 and 6. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். சங்கீதம் 23 இது கடந்த ஒரு ஐ திங்க் மோர் தென் ஒரு 3 weeks, கடந்த ஒரு 3 வாரங்களாக இந்த சங்கீதம் 23 இருக்கிற சத்தியத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இதான் முதல் பாட்டு. சங்கீதம் 23 முதல் பாட்டு இதுதான், நீ ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டாய். இதுல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது, கடவுள் ஒரு மனிதனை எவ்வாறு தேற்றுகிறார், நாம் ஏன் கடினமான காலங்களை கடந்து செல்கிறோம், ஃபெய்த் ஃபார் ஹார்ட் டைம்ஸ், இது செகண்ட் பாட்டு. தேர்ட் பாட்டு இது. அதை தொடர்ந்து மரண இருளின் கர்த்தரின் ஆளுகையை அனுபவிப்பது எப்படி, இது ஃபோர்த் பாட்டு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிற தேவன், இது ஃபிஃப்த் பாட்டு. இதான் கடைசியா பேசினது, உன்னில் உள்ள அபிஷேகம், ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் தி அனாயிண்டிங் இன் யூ. ஸோ இதுதான் சிக்ஸ்த் பாட்டு. ஸோ இதே சங்கீதம் 23 ஆங்கிலத்திலையும் பேசி கொண்டு இருக்கிறோம். இங்கிலீஷ்லயும் அதே காரியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். God is faithful to lead and faithful to lead, feed and protect us. How does God refresh and restore a man? Where can I go from your spirit? இது தேர்ட் பார்ட். ஸோ ஃபோர்த் பார்ட் போன சனிக்கிழமை பேசணும், eat your way to victory. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நீங்க கேட்கலன்னா நீங்க கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ அநேக காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 23 எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது இல்லை. யாரை கேட்டாலும் மனப்படமா சொல்லிடுவாங்க. எந்த சின்ன பிள்ளைய நீங்க போய் கேட்டாலுமே, ஒரு சபைக்கு போற ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், யாருனாலுமே இருக்கலாம், ஈஸியா சொல்ற ஒரு சங்கீதம் 23 தான். சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுல சொல்லி கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் இந்த ரெண்டு சங்கீதம் இருக்குல்ல ஸ்டாண்டர்டா, 23 அப்புறம் 91.
சாம்ஸ் 23, சாம்ஸ் 91 ரொம்ப ஸ்டாண்டர்டா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 சங்கீதத்திலயும் வந்து இருக்கிற அர்த்தம், அதுல இருக்கிற வெளிப்பாடு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அர்த்தம் வந்து புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. எல்லாரும் வந்து மனப்பாடமா சொல்லுவாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் டெய்லி சங்கீதம் 91 நான் சொல்லிட்டு தான் பிரதர் நைட்டு படுப்பேன் அப்படின்னுவாங்க சில பேர். ஆனா அதுல இருக்கிற வெளிப்பாடு வந்து புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க சொல்ல 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 அதுல இருக்கிற காரியங்களை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சங்கீதம் 91 பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அந்த வசனத்தை போடுங்க. சங்கீதம் 91:9 நினைக்கிறேன், 9-10 அது போடுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த சங்கீதம் 91 தெரியும். அதுல இந்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா வியாதியா வராதுன்னு போட்டிருக்கு. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதியே வராது அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது. ஸோ இப்போ இதுல ஒரு வெளிப்பாடு மட்டும் பெற்றிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ஒரு நாளும் சொல்றோம், இதுல இருந்து வெளிப்பாடு ரெவலேஷன். சரி, ரெவலேஷன் தான் முக்கியம். நம்ம மனப்பாடமா சொல்றோமா இல்லைன்றது இங்க முக்கியம் கிடையாது. வெளிப்பாடு இருக்கா, இந்த வசனத்தின் வெளிப்பாடு இருக்கா? இது வெளிப்பாடு மட்டும் பெற்றிருந்தோம்னா இன்னைக்கு நான் சொல்றேன், கொரோனால ஒரு விசுவாசி கூட மரித்து போயிருக்க மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஏன்னா கொரோனா என்பது ஒரு வாதை நோய் தானே. இட்ஸ் அ பிளேக். அது ஒரு வாதை தான், பிளேக். உலகம் எங்கும் அது என்ன பண்ணுச்சு? எல்லா நாடுகளையும் பரவி எல்லாரையும் போய் அழிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா சபை வந்து இந்த சங்கீதத்துல இருக்கிற இந்த ஒரு வசனத்தை வந்து வெளிப்பாடாக பெற்றிருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் கூட, சபையில இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி கூட, இயேசு நம்புற ஒருத்தன் கூட மன்னிச்சு போயிருக்க மாட்டான். சபை வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா இருந்திருக்கும் கொரோனா காலத்துல. அதனாலதான் பாருங்க, மனப்பாடமா தெரியறது நல்லது. ஆனா நான் என்ன உங்களை உற்சாகப்படுத்துவேன்னா, அதுல இருந்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெட் அ ரெவலேஷன் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். பை ஹார்ட்டிங் ஆர் மெமரைசிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி குட். அட் த சேம் டைம் யூ நீட் டு ஹேவ் அ ரெவலேஷன் நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். எப்படி அதை வந்து நீங்க வந்து மனப்பாடமா ஒரு பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சு மனசுல வச்சிருக்கீங்களோ, அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன பண்ணணும்னா அதுல இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். ஸோ அது போலதான் சங்கீதம் 23 பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப தூக்கத்துல எழுப்பி நீங்க கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஒரு இது கூட இதாகாது, கடகடன்னு சொல்லிடுவாங்க. ரிவர்ஸ்ல இருந்து சொல்ல சொன்னா கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல இருக்கிற சத்தியங்கள் வந்து அவங்களுக்கு வெளிப்பாடா இல்லாததுனால அதுல இருக்கிற சத்தியங்களை அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா வசனமும் வந்து, வேதத்துல இருக்க எல்லா வசனத்தையும் வந்து முதல்ல அதுல இருந்து நமக்கு என்ன தேவைப்படுகிறதுனா, வெளிப்பாடு தேவைப்படுகிறது, ரெவலேஷன் தேவைப்படுது. ஸோ ரெவலேஷன் எப்படி வரும் அப்படின்னா, மெடிடேஷன் மூலமாக தான் ரெவலேஷன் வரும். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ முதலாவது நம்ம வந்து வசனத்தை தியானிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது அதுல இருந்து வெளிப்பாடு உண்டாகும். வெளிப்பாடு உண்டானாதான் அந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்றது, மேனிஃபெஸ்டேஷன், அதாவது அந்த வசனம் வந்து உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ்ல சொல்றேன், மெடிடேஷன் லீட்ஸ் டு ரெவலேஷன், ரெவலேஷன் லீட்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இப்படிதான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது. ஸோ மெடிடேஷன் இருந்தாதான், அதாவது ஒரு வசனத்தை தியானிக்க 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 தான் அந்த வசனத்துல ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா வச்சிருப்பார். இப்போ சங்கீதம் 23 எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு மாதிரி பேசும் அந்த சங்கீதம். இப்ப எனக்கு அது ஒரு மாதிரி பேசும், உங்களுக்கு ஒரு மாதிரி பேசும். ஏன்னா நீங்க கடந்து போற வாழ்க்கை பயணம், நான் கடந்து போன வாழ்க்கை பயணம், அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது, ஒரே மாதிரி நபர்களை நம்ம சந்திக்கிறது இல்லை, ஒரே மாதிரி பிரச்சனைகளை கூட நம்ம சந்திக்கிறது இல்லை. ஸோ சில வித்தியாசங்கள் இருக்கு, சில வேறுபாடுகள் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, சங்கீதம் 23 நீங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கான ரேமா வார்த்தை, அது பேர் தான் ரேமா வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை வந்து அதுல இருந்து வெளிப்பாடாக உண்டாகும். நீங்க தியானிக்க தியானிக்க. ஸோ அந்த வெளிப்பாடு உண்டாகும் பொழுது என்ன நடக்கும்னா, அது உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷனா மாறும். வெளிப்பாடு தான் மேனிஃபெஸ்டேஷனா மாறும். வெளிப்பாடு இல்லாத வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் இருக்காது. அதாவது அதோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி சொல்றது, வெளியரங்கமாக அது எப்படி என்னது, அதோட பலனை நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட்னு சொல்லலாம், வெளியரங்கமான பலன்கள், கான்சிக்வன்சஸ், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனாலதான் வந்து மெடிடேஷன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவத்துல வந்து தியானம், வேத வசனத்தின் தியானம் வந்து மிக 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 முக்கியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் வந்து கடந்த கிட்டத்தட்ட 3 வாரமா பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நான் ஊர்ல இல்லாதனால பாஸ்டர் ஆண்டனி பேசினாங்க, 2 மெசேஜ் பேசியிருப்பாங்க. அதுக்கு முந்தின வாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து ஐ திங்க் 7th பார்ட் இது. உன் தலையை, அந்த வசனம் திரும்ப போடுங்க, 23:5 போடுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். இதை வந்து நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
thou anoints my head with oil, my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ நான் இதை உட்காந்து நான் படிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் என்ன? வாட் இஸ் இட் மென்ட் பை கப் ரன்னிங் ஓவர்? நிரம்பி வழிகிறது. ஒரு பாத்திரம் வந்து தண்ணீரை நிரப்ப அது அது அந்த விளிம்பு வரைக்கும் நிரம்பின பிறகு என்ன ஆகும்? நீங்க அதுக்கு மேலேயும் தண்ணீரை போட்டு நிரப்புனீங்கன்னா அது அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கும், நிரம்பி வழி. அதுதான் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா என்னது? இதுல நிறைய மீனிங்ஸ், நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொன்னா, பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற தேவ அன்பு அப்படியே நிரம்பி வழியணும்னுவாங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற தேவ அபிஷேகம் நிரம்பி வழியணும். ஏன்னா அதுக்கு முந்தின வரிகள் பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. ஸோ அபிஷேகம் நிரம்பி வழியணும். ஸோ இந்த அபிஷேகம்னா என்னன்றதெல்லாம் போன வாரம் நான் பேசியிருக்கேன். போன இது உன்னில் உள்ள அபிஷேகம். ஸோ அது என்னன்றது அதில் நீங்கள் போய் பாருங்க. ஸோ அதில் அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எக்ஸாக்டா வந்து சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? இப்போ நான் சொல்றது முக்கியம் கிடையாது, ஆண்டவர் என்ன சொல்றதுன்னு தான் முக்கியம். ஸோ சங்கீதக்காரன் என்ன இன்ஸ்பிரேஷன்ல இது எழுதியிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் என்ன சங்கீதக்காரன்ட்ட பேசி இதை எழுதினார் அப்படின்றத நான் போய் கொஞ்சம் எபிரேய மொழியில படித்தேன். ஏன்னா இது வந்து பழைய ஏற்பாடு வந்து எபிரேயர் மொழியில் எழுதுறாங்க, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதுறாங்க. ஸோ ஹீப்ரூஸ்ல போய் இதை படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் வந்து பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அங்க வந்து இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த ரன்னத் ஓவர் அப்படி இங்கிலீஷ்ல வருதுல, அது வந்து தமிழ்ல வந்து நிரம்பி வழிகிறது, ஓவர் ஃப்ளோ, நிரம்பி வழிகிற வார்த்தை வந்து எபிரேய மொழியில வந்து ரெவாயா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ரெவாயா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னு போய் பார்த்தேன். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எபிரேய மொழியில வந்து இருக்கிற அர்த்தம் தான் வந்து சரியான அர்த்தம். ஏன்னா எபிரேய மொழி தான் மூல பாஷை. அந்த மூல பாஷையில தான் டிரான்ஸ்லேஷன்லாம் நடக்குது. லாட்டின்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, பைபிள்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மற்ற மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பட் மூலம் இருக்கு பாத்தீங்களா, சோர்ஸோட அர்த்தம் தான் கரெக்டான அர்த்தம். ஸோ சோர்ஸ் லாங்குவேஜ்ல வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப ஹீப்ரூலாம் தெரியாது, நான் போய் நெட்ல உட்காந்து படிக்கிறது தான். ஸோ நான் ரொம்ப ஹீப்ரூ ஸ்காலர்லாம் நினைச்சுக்காதீங்க. நீங்களும் போய் படிக்கலாம், அது நெட்ல போய் படிக்கலாம். கூகுள்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதுல இதுவும் இருக்குது. ஸோ நீங்க போய் படிக்கலாம். ஸோ ரெவாயா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ ரெவாயா அப்படின்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னா என்னது? தேவைக்கும் அதிகமாக இருக்கும், அதான் அபண்டன்ஸ். நிறைவு, பரிபூர்ணம், அபண்டன்ஸ். இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் சாச்சுரேஷன். அப்படின்னா இந்த சில பேருக்கு சாப்பாடு போடுவாங்கல்ல, நல்லா சாப்பிட்ட பிறகு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, சாப்பிட்டீங்களா, எப்படி நல்லா சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்களா. அந்த இது வரைக்கும் சாப்பிட்டேன், சில பேர் சொல்லுவாங்க இது தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ சாச்சுரேஷன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு அர்த்தம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அர்த்தம்னா, இது எந்த பதத்துல யூஸ் பண்றாங்கன்னா, இந்த ரவாயான்ற வார்த்தை வந்து எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா, அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த், அதாவது வந்து உங்களுடைய ஆஸ்தியின் பரிபூர்ணம், அந்த கான்டெக்ட்ல தான் யூஸ் பண்றாரு ஆக்சுவலி தாவீது. ஏன்னா தாவீது வந்து ஒரு ராஜா, நல்லா புரிஞ்சுக்கணும், மெய்ப்பனா இருந்து ராஜாவாக மாறின ஒரு மனுஷன். சோ அப்போ அவர் எழுதும்போது அவருக்கு ரியலாவே தெரியும், ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா எந்த லெவலுக்கு ஆசீர்வதிப்பாருன்றது தாவீதுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அதனால்தான் அவரோட சங்கீதம்லாம் வந்து பிரமாதமா இருக்குது. சாம்ஸே வந்து ஒரு வண்டர்ஃபுல் புக். அந்த 150 சங்கீதம் பாத்தீங்கன்னா லெவலே வேற லெவல்ல எழுதியிருப்பார் தாவீது. மற்ற ஆசிரியர்களும் உள்ள இருக்கிறாங்க. மோசே சில சங்கீதம் எழுதியிருக்கிறாரு, கோராவின் புத்திரர்கள் சில சங்கீதம்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் நிறைய சங்கீதங்களை எழுதினவர் வந்து தாவீது தான். சோ ஒரு சாதாரண கொஞ்ச ஆடுகள், ஒரு இடத்துல வந்து தாவீது சொல்றாரு, கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு, ராஜாவாக என்ன பண்ணிருக்காரு, உயர்த்தி இருக்கிறாரு. சோ ராஜா வந்து எப்படி இருப்பாரு, அபண்டன்ஸ்ல தான் இருப்பாரு, நிறைவுல தான் இருப்பாரு, பரிபூர்ணத்திலாம் வாழ்வார் அவர். ராஜா வந்து குறைவுல இருக்க மாட்டார். ராஜா அப்படின்னாலே, ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா டக்குனு உங்க மைண்ட்ல என்ன, உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எனக்குலாம் என்ன வரும்னு சொல்றாரு, ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருக்காருங்க, இவர் யார் தெரியுமா, ஒரு பெரிய ராஜ குடும்பங்க, இவரோட தாத்தாலாம் ராஜாவா இருந்தாருங்க அப்படின்னா டக்குன்னு எனக்கு மைண்ட் என்ன வரும்னா, அப்பனா இவர் வந்து ஒரு பெரிய பேலஸ்ல வாழ்ந்து கொண்டிருப்பாரு, ஒரு பெரிய ஒரு அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருப்பாரு. அப்புறம் அவர் வைத்திருக்க கார்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார் தான் வச்சிருப்பாரு, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ், மேபாக், இப்படிதான் கார்லாம் வச்சிருப்பாரு. அது மாதிரி அவர் போய் சாப்பிட்ற ஹோட்டலா இருக்கலாம், அவர் விசிட் பண்ற இடங்களா இருந்தா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்களுக்கு தான் போவாரு. சாதாரண இடங்களுக்கு எல்லாம் அவர் என்ன போக மாட்டாரு. விலையுயர்ந்த வஸ்திரங்கள், ரொம்ப காஸ்ட்லி பிராண்ட் சட்டைகள், குளோத்ஸ் தான் போடுவாரு. ஏன்னா ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்திருக்காரு. இப்படிதான் உங்களுக்கு டக்குன்னு தோணுமா இல்லையாங்க? இப்படிதான் தோணும். ஏன்னா ஒரு ராஜ பரம்பரைன்னா அவர் எனக்கெல்லாம் முதல்ல டக்குன்னு ஒரு பெரிய அரண்மனை தான் கண்ணுக்கு வருது, பெரிய அரண்மனை தான் கண்ணுக்கு வருது.
அதுதான் என்னது, அதுதான் இங்க தாவீது எழுதுறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா, என்னை அவர் என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. அதாவது கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுமா. அதாவது ஐ கோ இன்டு abundance. நான் ஒரு நிறைவுக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போறாரு, பரிபூர்ணத்துக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சோ நீங்க வந்து இந்த ஹீப்ரூ உள்ள ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல போய் படிச்சீங்கன்னா அதுக்கு தான் போட்டிருக்கு. ஹீப்ரூ வந்து வெல்தி. இந்த பாருங்க கீழே பாத்தீங்களா, ஒரு ஒரு அர்த்தம் வந்து அதுக்கு என்னன்னா சாட்டிஸ்பாக்சன், வெல்தி. வெல்த்தினா நிறைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், ஐஸ்வர்யங்கள். இது எல்லாமே ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. அதனாலதான் இதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஏன் உண்டாக்கி வைத்திருக்கிறார்? உலகத்துல வந்து நல்ல காரியங்கள் நிறைய உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு உண்டாக்கி வச்சிருக்காருன்னா, தம்முடைய பிள்ளைகள் இதெல்லாம் என்ன பண்ண வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் வைத்திருக்காரு. நீங்க எல்லாரும் அதை என்ன பண்ணணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். யூ ஷுட் ஆல் இன்ஹெரிட் இட், யூ ஷுட் ஆல் பொசஸ் இட். அதுக்காக தான் அதெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறார். சோ இதே வார்த்தை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்றார் தாவீது. வந்து இந்த ரவாயான்ற வார்த்தை வந்து ரெண்டே இடத்துல தான் வருது. நான் வந்து போய் படிச்சு பார்த்தேன், வேற எங்கேயாவது வருதா அப்படின்லாம் படிச்சு பார்த்தேன். ரெண்டே இடத்துல தான் வருது. பழைய ஏற்பாட்டிலேயே 2 இடத்துல தான். இன்னொரு இடங்கன்னு பார்த்தா அதுவும் சங்கீதம் தான் வருது. சங்கீதம் 66:12, Psalm 66:12. அந்த வசனத்தை போடுங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Thou has brought us into a wealthy place. செழிப்பான இடங்கள், வெல்தி பிளேஸ். அது என்ன வார்த்தை தெரியுமா? ரவாயான்ற வார்த்தை தான். ஹல்லேலூயா. NIS நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல வந்து எப்படி அதே வசனம் வருதுன்னா, thou has brought us into a place of abundance. பரிபூர்ணமான ஒரு இடத்திற்கு எங்களை நீ என்ன பண்ணீர், கொண்டு வந்தீர். எத்தனை பேருக்கு புரியுது? இது வந்து சங்கீதக்காரன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமையா இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு போனார்ன்றதை வந்து திரும்பி பார்த்து எழுதுற ஒரு சங்கீதம் தான் இந்த 66 எழுதுறார். Psalm 66 is a testimony of the goodness of God over the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மேல் கர்த்தருடைய நன்மையின் சாட்சி தான் 66. இதுதான் அது. நீங்க 66 எடுத்தீங்கன்னா அதுல ஹெட்டிங் அப்படிதான் வரும். சங்கீதம் 66 உங்க பைபிள் இருந்துச்சுன்னா அதுல ஹெட்டிங் இருக்கும் பாருங்க. என்னோட இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா 66ஓட ஹெட்டிங் வந்து பிரைஸ் டு காட் ஃபார் ஹிஸ் ஆசம் ஒர்க். அதாவது கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், அவருடைய மகா பெரிய கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். சோ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு சங்கீதம், அவருடைய கிரியையை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு சங்கீதம் தான் 66. அதுல தான் அவர் சொல்றாரு, நீங்க நல்ல ஒரு இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர், செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். பாருங்க, ஆண்டவர் வந்து உங்களை செழிப்பான இடத்துல வைக்கணும் தான் விரும்புறார். ஹல்லேலூயா. குறைவு தரித்திரம் வந்து கர்த்தருடைய சித்தமே கிடையாது. குறைவு தரித்திரம் நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல நான் சொல்லி கேட்டிருக்கேன். இது நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பணம், அதாவது பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, உயர்வு இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? மணி டஸ் நாட் பிரிங் ஹாப்பினஸ். எத்தனை பேர் இந்த இதெல்லாம் கேட்டிருக்கீங்க? இல்லை நான் மட்டும் தான் கேட்குறேன், அதான் தெரியல. இதெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, பணம் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து ரொம்ப சில பேர்லாம் ரொம்ப இந்த ரிலீஜியஸாக இருக்கிறவங்களாம் சொல்லி கேட்டிருக்கேன். நான் ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் கொடுக்காது போல சந்தோஷத்துட்டு. அப்புறம் தான் நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். இந்த ஊழியத்தில் இருக்கலாம் நிறைய குடும்பங்களை சந்திக்கிறதுக்கான இதை கொடுக்குறாரு ஆண்டவர், எனக்கு வந்து அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாரு. நிறைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருக்கிற குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான இருக்குது. சில குடும்பங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, சில குடும்பங்கள் கொஞ்சம் மிடில் லெவலில் இருக்கிறாங்க, சில குடும்பங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலாக லோவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பீப்புளை சந்திக்கிறதுக்கும் எனக்கு ஆண்டவர் வந்து கிருபையை கொடுக்குறாரு. ஸோ அதை ஒரு காரியத்தை நல்லா பார்த்துட்டேன். பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறாங்க, கொஞ்சம் செக்யூரா இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க. ரொம்ப வந்து கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா? ரொம்ப கீழே இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா சந்தோஷமா நான் பார்க்க முடியல என்னால. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, நான் உண்மையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் வந்து ரொம்ப கொஞ்சம் கீழே இருந்தேன். எப்போ ஊழியத்துக்கு வந்த புதுசுல கொஞ்சம் கீழே இருந்தேன். அப்போ வந்து பெருசா சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா படுத்தன்னே நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு எங்கிருந்து காசு வரும், எப்படி ரெண்டை கொடுக்கறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, இந்த சிந்தைகள் நிறைய உள்ள போயிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி இந்த தப்பான காரியத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தயவுசெய்து நம்பிட்டு இருக்காதீங்க. அதாவது வந்து கடவுள் தான் முக்கியம் பிரதர், பணம்லாம் முக்கியம் இல்லை.
அந்த கடவுள் தான் உங்க கையில பணத்தை கொடுக்கணும்னு விரும்புறாருங்க. அந்த கடவுள் தான் உங்க கையில ஆஸ்தியும் அந்தஸ்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க விரும்புறாரு. கடவுள் தான் முக்கியம் நீங்க சொன்னீங்கன்னா கடவுள் கொடுக்கிற காரியத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? இஃப் யூ சே காட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப், தென் யூ ஷுட் ரிசீவ் வாட் காட் இஸ் கிவிங் யூ. அதுக்கு நீங்க எதிர்த்து நிக்கவே கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? இந்த கடவுள் தான் முக்கியங்க, கடவுள் மட்டும் இருந்தா போதுங்க, ஏசு போதுமே. இப்போ இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்ல நல்ல பாட்டு எது தப்பு இல்லை. ஏசு போதுமே, ஏசு மட்டும் போதும் பிரதர். ஏசு மட்டும் போதும்னு சொன்னீங்கன்னா ஏசு கூட நிறைய வருது, அதுவும் நீங்க வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஏசுன்னா சும்மா கை வீசிட்டு வருவார் நினைக்கிறீங்களா? வெறும் கையோட கையை வீசிட்டு வருவார் நினைக்கிறீங்களா? எங்க நம்மளே ஒரு வீட்டுக்கு போனா, சொந்தக்காரனை பார்க்க போனா, ஃப்ரெண்டை பார்க்க போனா, நான் ஏதாவது வாங்கிட்டு போறேன் அவன் வீட்டுக்கு. ஏதா நம்மளால முடிஞ்சதை தான் வாங்கிட்டு என்ன போறோமா இல்லையாங்க? நம்மளால முடிஞ்சதை தான் வாங்கிட்டு போறோம்ல. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஒரு சொந்தக்காரனுக்கு புள்ள பிறந்திருக்கு, ஏதோ ஒரு ஒரு இது பண்றான், அது பண்றான், பேப்டிசம் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்கன்னா தங்கம் கிங்க வாங்கிட்டு போறீங்களா இல்லையாங்க? என்னங்க சொந்தக்காரனுக்கு புள்ள பிறந்திருக்கு, தங்கம் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த காது குத்து வைக்கிறாங்க, தங்கம் கொடுக்குறீங்க, பேப்டிசம் வைக்கிறாங்க, தங்கம் கொடுக்குறீங்க, வீடு கட்டுறான், தங்கம் கொடுக்குறீங்க, போயிட்டு கொடுக்குறீங்களா இல்லையாங்க? சும்மா கை வச்சுட்டு போவீங்களா? போக மாட்டீங்களா? எங்க அப்போ நீங்களே வந்து ஒருத்தரை பார்க்கும் பொழுது, ஒருத்தரை சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை அவர் வாழ்க்கையில நான் கொடுக்கணும், அவருக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு தங்கமோ ஒரு ஏதோ ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு காரியத்தை நான் கொடுக்கணும் நீங்களே நினைக்கும் பொழுது, இயேசு வந்து சும்மா வருவார் உங்க வீட்டுக்கு? என்னங்க கை வீசிட்டு வருவாரா? இயேசு போதும் சொல்லிட்டப்பா, அதனால நான் எதுவுமே எடுத்துட்டு வரலப்பா, நீ தான் எனக்கு சோறு போட்டணும், நீ தான் எனக்கும் சேர்த்து சோறு பண்ணணும்னு வந்து இயேசுக்கு வந்திருப்பாரா? என்னங்க பேசுறீங்க? இந்த இயேசு போதுமேனா எல்லாம் இயேசுவோட சேர்ந்து எல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் அந்த பாட்டை பாடும்போது எப்படி பாடணும்? சந்தோஷமா பாடணும். இயேசு போதுமேனா பெரிய இது வரப்போகுது, பின்னாடி ஒரு பெரிய ஒரு ட்ரக்குலோட ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இயேசு போதுமேன்னு அர்த்தம். இயேசு சும்மாலாம் வரமாட்டார். பாருங்க, இயேசு பிறக்கும் பொழுது அவரை பார்க்க வரவனுங்க எல்லாம் சும்மா வரலையாங்க. படிச்சு பார்த்துருக்கீங்களா கதை? இயேசு பறக்கும்போது பார்க்க வரானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் சும்மா வந்து இயேசு போதும் பிரதர், இயேசு பார்த்தா போதும் பிரதர் வந்தானுங்களா? அவன் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரான், தங்கத்தை கொண்டு வரான். அது அது எங்க இருக்குது? அது வாங்க, மத்தேயு 2:11 படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ஜீசஸோட பிறப்புக்கு? பொண்ணு, தூபவர்க்கம், அது இங்கிலீஷ்லயே படிச்சிரும், அதான் ஈஸியா இருக்கு. கோல்டு, பிராங்கின்சென்ஸ், மர், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான காரியங்கள், சாதாரண காரியம்லாம் இல்லை. அவங்க போயிட்டு சரி வந்த ஒரு 100 ரூபா, 101 ரூபா, இப்போ நம்ம ஊர்ல சில பேர் வைப்பாங்க பாத்தீங்களா, 101 ரூபா. அது என்ன 100 ரூபா கூட ஒரு 1 ரூபா வேற வச்சு வைப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கேன். 101 ரூபா இப்போங்க. அவர் எங்க மிஞ்சி இயேசு எங்கெங்க இருந்தாரு? இவனுங்க பார்க்கும்போது எங்க இருந்தாரு? இந்த இந்த ஞானிகள்லாம் பார்க்கும் பொழுது மாட்டு தொழுவத்துல படுத்திருந்தார் இல்ல? மாட்டு தொழுவத்துல படுத்திருந்தாலும் அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், சரி ஒரு 101 ரூபா வச்சுட்டு போவாங்க, இது போதுங்க. இல்ல இல்ல இல்ல, அங்க தங்கம், தூபவர்க்கம், பிராங்கின்சென்ஸ், மர்ன்னு சொன்ன மாதிரி விலை வந்த காரியங்களை கொடுக்குறாங்க. இந்த இயேசு தரித்திரத்துல வாழ்ந்தாரு, இயேசு ஒண்ணு இல்லாம இருந்தாருன்றதெல்லாம் சுத்த பொய்யுங்க. இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். இதெல்லாம் இது தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இதை நம்பி தான் நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்தவர்களோட கையை விட்டு நழுவி உலகத்துல போய் மாட்டிக்கிச்சு. all the good things, we have lost all the good things. Believers have lost all the good things because you have started believing that Jesus was a poor man. Jesus was never poor. இயேசு வந்து தரித்திரத்துல வாழவே இல்லை. இயேசு வாழ்ற வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து எப்படி வாக்கு பண்ணி சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, அவனோட ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. ஆதியாகமம் 15 எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 15 எடுத்துட்டு அதுல படிப்போம். ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். எப்படி உடன்படிக்கை பண்றார்? 15:13. Genesis 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்ல அந்த அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்ததும் அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். உபத்திரப்படுவார்கள் யாரு? எகிப்தியர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த வசனம் பண்ணீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். 14th verse.
இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வருவார்கள். 400 வருஷம் வந்து உபத்திரத்துல மாட்டியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து நான் விடுதலையாக்குவேன். விடுதலையாக்கி கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவேன்? மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வெளியே வர இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் சொல்றார் தீர்க்க தரிசனமா. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் இங்க இருக்கிற அநேகருக்கு வந்து மிகுந்த பொருட்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா பெரிய ஜாதியா மாத்த போறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறது போல நீங்க வந்து சில பினான்சியல் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கலாம், இல்ல மற்ற பிரச்சனைகள்ல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு மிகுந்த பொருட்கள். ஹல்லேலூயா. மிகுந்த பொருட்கள் உண்டாகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வெறும் பொருட்கள் மட்டும் வச்சு வெளியே வரலையாங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க. யாத்திராமம் 12 எல்லாம் படிச்சீங்கன்னா வாங்க, இதெல்லாம் நான் அப்படியே குயிக்கா காட்டுறேன். இதெல்லாம் வந்து பெரிய சப்ஜெக்ட். பட் கட 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 நிறைய நிறைய வசனங்கள் காட்ட போறோம் உங்களுக்கு இன்னைக்கு. அப்படி ஆண்டவர் வந்து உங்களுடைய நல்வாழ்வை வந்து மிகவும் விரும்புகிறாருன்ட்டு. அதாவது நல்வாழ்வுனா வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் சொல்லலைங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம் எல்லாவற்றிலையும் நீங்க எப்படி இருக்கணும்? தலை சிறந்து இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். யாத்திரம் 12 வந்தீங்கன்னா 12ல 35 போடுங்க. 12:35. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, கடைசி வாதை வருது பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பான தலைச்சம்பிள்ளைய வந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அடிக்க போறாரு. எகிப்துல உள்ள எல்லா தலைச்சம்பிள்ளையும் நான் என்ன பண்ண அடிக்க போறேன். அப்பொழுது இவங்க வந்து வெளியே கிளம்பும் போது நல்லா கவனிங்க, ஆல்ரெடி அவனுங்க வந்து பிள்ளைய பறி கொடுத்து உட்கார்ந்துருக்கானுங்க. அவன்கிட்ட போய் என்ன கேட்க சொல்றாரு பாருங்க. என்ன கேட்க சொல்றாரு? வெள்ளி, பொண்ணு, விலை உயர்ந்த வஸ்திரங்கள் இதெல்லாம் கேளுன்றாரு. மோசேட்ட கமாண்ட்மெண்டா கொடுக்குறாரு. மோசே சொல்லி இருந்தபடி மோசேட்ட ஆண்டு சொல்லி, எப்பா இதை நீ செய்யணும் பண்றாரு. போய் சொல்லு. 30 லட்சம் பேர் கிளம்ப போறான் இஸ்ரேல் ஜனங்கள். போறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போய் கேளு, வெள்ளியை கொடு, பொண்ணை கொடு, விளைந்த வஸ்திரத்தை கொடு, எல்லாத்தையும் கொடுன்னு கேளுன்ற கொடுத்துட்டு 36வது வசனம் படிங்க, 36 படிங்க, ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டனர். கர்த்தர் தயவு கொடுத்தார். எதை பெற்றுக்கொள்றதுக்கு தயவு கொடுத்தார்? பொன்னும் வெள்ளியும் விலையுயர்ந்த வஸ்திரத்தையும் எகிப்தியரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் எகிப்தியரின் கண்கள்ல இஸ்ரவேலருக்கு தயவு கொடுத்தாராம். அதனால அவர்கள் என்ன பண்ணாராம்? போய் கொள்ளையடித்தார்கள்னா லிட்டரலா எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. அவங்க சும்மாலாம் வெளியே வரலாங்க. அவங்க நல்லா கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம வெளியே வரும்போது வெறும் பொண்ணு வெள்ளி மட்டும் வச்செல்லாம் வெளியே வரல, நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட வராங்க. இது வந்து மோசே எழுதுறாரு, மோசையின் சங்கீதத்தில் எழுதுறாரு. 105 வந்து எப்படி எழுதியிருக்கு பாருங்க. வாங்க 37, 105, 37, 105. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. 37வது வசனம். ஆமென். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தாராம். கோத்திரங்களில் ஒருவரும் என்ன இல்லையா, பலவீனமா இல்லையா. 37வது வசனம். புரியுதுங்களா? ஒருத்தர் கூட பலவீனமா இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் பலவீனமா இல்ல அவங்க? ஏன்னா முந்தின நாள் எதை புசித்தார்கள்? அவர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். அந்த ரத்தத்தை எடுத்து தங்களுடைய வீட்டு நிலக்கால்களை தெளித்தார்கள். சோ ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. ஆமென். ரத்தம் அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டியின் அந்த மாம்சமும் அந்த புளிப்பில்லாத மாவுல செய்யப்பட்ட அப்பமும் இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை அவர்கள் புசித்தார்கள். ஆகையால் கோத்திரத்துல ஒருவரும் பலவீனமா இல்லையா. சோ வெளியே வரும்போது எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஹெல்த் வெல்த் எல்லாமே ரெஸ்டோர் பண்ணி தான் கொண்டு வந்தார் வெளியில. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில பாவமே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரோ, எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு நீங்க கை தூக்கலாம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தூங்க. என் வாழ்க்கையில பாவமே இருக்கக்கூடாது பிரதர் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மை லைஃப் ஷுட் நாட் ஹேவ் எனி சின். என் வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில வந்து எந்த ஆண்டவருக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்குங்க பாருங்க.
இதுக்கு வந்து எல்லாருமே கை தூக்கிடுவீங்கல்ல, 2 கையெல்லாம் தூக்குவீங்க. சில பேர்லாம் 2 கையெல்லாம் தூக்குவீங்க. இப்ப நம்ம மீட்டிங்னால தெரியல. இதை நம்ம வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங் வச்சுனா எல்லாரும் கை தூக்குவாங்க. எஸ், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், எஸ் அப்படின்னீங்க. ஆனா இதே கேள்வியை வந்து நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்க எல்லாருமே பெரிய சீமானா இருக்கணும்? சீமான் என்னது? வெரி ரிச்சா இருக்கணும்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க பாப்போம்? நீங்க எல்லாம் பெரிய சீமானா இருக்கணும், எத்தனை பேர் கை தூக்குவீங்க? கை தூக்குறவங்க சீமானா ஆயிருவீங்க. அதனால தயவுசெய்து கை தூக்கிடுங்க. ஆனா சீமான எத்தனை பேர் சீமானா இருக்கணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, அது சில பேர் அப்படி ஆண்டவர் வச்சிருப்பார் பிரதர். அது ஆண்டவர் முன்குறிச்சு சில பேர் என்ன பண்ணுவாராம், பெரிய ஒரு சீமானா வச்சிருப்பார் பிரதர். சில பேர் வந்து சீமா இது ஆண்டவர் வந்து இதுவா அவர் என்ன கேபிட்டலிஸ்ட் எக்கானமியா நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமின்னு என்ன தெரியல. அது சில பேர் மட்டும் பெரிய பெரிய பிசினஸ் மேன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன கேபிட்டலிஸ்ட் அவரு? சில பேர் தான் இருக்கணும் அப்படி இல்ல இல்ல. அது ஆண்டவர் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. ஹல்லேலூயா. இங்க உலகத்துல இருக்கிற பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆண்டவர் யோசிக்க மாட்டார். உலகத்துல இருக்கிற அதிபர்கள், அரசாளர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா எல்லாருமே பெரிய ஆளாகணும் யோசிக்க மாட்டாங்க. ஏதோ சில பேர் பெரிய ஆளா இருந்தா போதும், அவங்க நம்மளுக்கு உதவி செய்தா போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆண்டவர் வந்து எல்லாரும் ராஜாக்களா இருக்கணுமா, எல்லாரும் ஆசாரியர்களா இருக்கணுமா? இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு சொல்றது? ஹல்லேலூயா. எல்லாரும் சுகமா இருக்கணுமா? இதுக்கும் சில பேருக்கு டவுட் வருது. டேய் எல்லாரும் சுகமா இருப்பான்னு தெரியல பிரதர். எல்லாரும் சுகமா இருக்கணும். அதனால தான் அவர் கோத்திரங்களில் ஒருவரும் பலவீனரா இல்லையா? நாட் ஈவன் 1%. சி அந்த யாத்ராமம் 12ல நடந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண காரியம் கிடையாதுங்க. இட் வாஸ் நாட் a நார்மல் சாக்ரிஃபைஸ் ஆஃப் a lamb. ஏதோ ஒரு ஆடை எடுத்து அடிச்சேன் புசிச்சேன் கிடையாது. அதுல அவ்வளவு பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்குது அதுல. ஹல்லேலூயா. ஒரு ஸ்லேவ் நேஷனை, அதாவது ஒரு அடிமை நாட அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ஆண்டவர். எப்படிங்க ஒரு அடிமை நாட டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது? ஒரு அடிமையோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப மோசமான செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்பிடன்ஸே இருக்காது அவனுக்குள்ள. லோ கான்பிடன்ஸ்ல இருப்பான், லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருப்பான். ரொம்ப தாழ்வு, அவனோட சிந்தைகள் ஃபுல்லா தாழ்வு ஒரு ரொம்ப தாழ்வான சிந்தைகள் தான் இருக்கும் அவனுக்குள்ள. சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், ஸ்ட்ரைட்டா நம்மளை பார்த்து கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, நீ எல்லாம் ஒண்ணுக்கு உதவ மாட்டேன், நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லனால அவங்க யாரையும் பார்த்து நேருக்கு நேர் பார்த்து கூட பேச மாட்டாங்க. சில பேர் நான் பார்த்திருக்கேன், இப்படி நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்ல இன்னும் சில இதெல்லாம் பார்த்துருக்காங்க. நமக்கே இந்த பிரச்சனை இருக்குங்க. நமக்கே என்ன பிரச்சனை, ரொம்ப விலையுறந்த ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இப்போ வந்து யாரோ ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்கன்னா, விலையுறந்த கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நமக்கு எப்படி தோணும்னா, ஐயோ இது எப்படி நம்ம வாங்குறது, இதுக்கு நான் பாத்திரனா? எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க? நான்லாம் யோசிச்சிருக்கேன் இப்படி. இதுக்கு நான் பாத்திரனா? இது இவ்வளோ அந்த அந்த கிஃப்ட்டை பார்த்து பயம் வரும். ஏன்னா அது இப்படி எல்லாம் இருக்குதுன்ட்டு. ஏன்னா நம்மளை பத்தி நம்மளே குறைவா யோசிச்சு வச்சிருக்கோம். ஆமென். நம்மளை பத்தி நம்மளே குறைவா யோசிச்சிருக்கோம். அமெரிக்கா தேசத்துல ஆண்ட்ரூ வோமாக்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார்ல, அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணேன். அவரோட புக்ல ஒன்னு எழுதியிருந்தாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் ஊழியத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து யாராவது வந்து கார்லாம் கிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய கார் வாங்கி கொடுப்பாங்களா. அது சின்ன கார்லாம் கிடையாது. இந்த அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எஸ்யூவி அப்படின்னு, எஸ்யூனா பெருசா இருக்கும், மாடு மாதிரி இருக்கும். அது ஒரு பஸ் சைஸ்ல இருக்கும். அது யாரும் கிஃப்ட் பண்ணிட்டு போயிருவாங்களா அவருக்கு. இவர் அந்த கார் எடுத்துட்டு எங்கேயா போனாங்கன்னா யாராவது கேட்பாங்களாம் இவரை பார்த்து, நீங்க ஒரு ஊழியக்காரன் சொல்றீங்க, எப்படி இவ்வளவு பெரிய காரை வச்சிருக்கீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் எல்லாம் அவருக்கு அதை கேட்கும் பொழுது அவருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. என்னடா அது, இதை யாரா பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்களோ, நம்ம ஒரு ஊழியக்காரன் நம்ம வந்து எப்படி இவ்வளோ பெரிய கார்ல போக முடியும், யாராவது தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ண எம்பாரஸ்மெண்டா இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ்ட் அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் என்ன சொன்னாரா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது உனக்கு வந்து அது வந்து எம்பாரஸ்மெண்டா இல்லைன்னா அது அது வந்து ரியல் ஆசீர்வாதமே இல்லைன்னாராம். எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது எப்படி தமிழ்ல சொல்றது, இஃப் யூ நாட் எம்பாரஸ்ட், ரொம்ப ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதுவார், இஃப் யூ நாட் எம்பாரஸ்ட் பை த லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி தட் காட் இஸ் கிவிங் யூ, தென் இட் இஸ் நாட் ரியல் ப்ராஸ்பெரிட்டியா. அப்பனா ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்காரோ அதை நீ வெளியே சொல்றதுக்கே உனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குன்னா அதுதான் ரியல் ப்ராஸ்பெரிட்டின்ற. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? எனக்கு தமிழ்ல சரியா சொல்ல வரல. ஏன்னா நம்ம ஊர்ல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப பெருசு பிரதர், இதெல்லாம் ரொம்ப பெரிய கார், ரொம்ப பெரிய, இவ்வளவு பெரிய கார்லாம் எதுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி தான் பெரிய கார்லாம் மொத்தம் வச்சிருக்கான். நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். என்ன பெரிய கார் வச்சிருக்கான் பிரதர் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் உட்காந்து. என்னங்க அதை வந்து சங்கடமா, கரெக்ட், சங்கடம், சங்கடம், ரொம்ப சங்கடமா இருக்கும்ல. அது அது எஸ்பெஷலி நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவோம், இவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் நல்ல பொருட்கள்லாம் வச்சுக்க கூடாது பிரதர். ஆவிக்குரிய மனுஷன் வந்து என்ன பண்ணக்கூடாது, நல்ல பொருட்கள், தர்ம சங்கடம், நல்ல பொருட்கள் வச்சிருக்கூடாது. அது ஊழியக்காரங்கன்னா வச்சுக்க கூடாது. செருப்பு தான் போடணும், ஊழியக்காரனா செருப்பு தான் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும், வேற என்ன பண்ணணும்?
தெரியல, நான் செருப்புலாம் போடுறது இல்லை, ஷூ தான் போடுறது, எனக்கு தெரியல நல்லா எனக்கு அதெல்லாம். ஸோ இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா எனக்கே அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. செருப்பு தான் போடணும், சைக்கிளில் தான் போகணும். நான் வந்தோன்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஊழியர் என்னால் சைக்கிள்லாம் போக முடியாது ஆண்டவரேன்ட்டு. நான் ஓப்பன் என் அப்பாட்ட நான் பேசுவேன், இப்படி தாங்க எங்கள் அப்பாட்ட பேசுவேன். ஏன் நான் என்னால் சைக்கிள்லாம் போக முடியாது ஆண்டவரேன்ட்டேன். என்ன சாரி ஆண்டவரேன்ட்டு, நான்லாம் முடியாது ஆண்டவரேன்ட்டேன். ஆண்டவரும் ஓகே பண்ணிட்டாரு. ஆண்டவரும் ஓகேன்ட்டாரு. ஏன்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. அப்ப என் விசுவாசத்தின்படி தான் இயேசு எனக்கு செய்வாரு. நான் சொல்றேன், முதல் தடவை நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு போகும்போது 2017 போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நார்த் இந்தியாவுக்கு போறேன் மினிஸ்ட்ரிக்கு. யூஸ்வலா நார்த் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போறாங்கன்னா இங்க இருந்து ட்ரெயின்ல போவாங்க. அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்னாலாம் ட்ரெயின்லலாம் போக முடியாது ஆண்டவர், அது போய் சேர்றதுக்கே 2 நாள் ஆகும். அது அது உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு. நம்ம ஊரில் தான் ட்ரெயின்லாம் நீட்டாக இருக்கும், நார்த் இந்தியாவிலாம் ட்ரெயின் ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும். அது அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாடு பார்டரை தாண்டிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் உங்கள் சீட்டில் வந்து ஏறி வந்து உட்காந்துருவானுங்க எல்லாரும். ரொம்ப மோசமாக இருக்கும். நான் சொல்லிட்டு என்னாலலாம் போக முடியாது ஆண்டவர், அது ஜார்க்கண்ட் போகணும், பீகார் போகணும், இந்த மாதிரி ரொம்ப தூரம் ராஜஸ்தான் போகணும், இதெல்லாம் இங்கேருந்து போகிறதுக்கே 2-3 நாள் ஆகும் ட்ரெயினில் போகிறதுக்கு. இதெல்லாம் என்னால் ட்ரெயினில் போக முடியாது, நான் போனால் ஃப்ளைட்டில் தான் போவேன்ட்டேன். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வந்த புதுசில் பெருசாக காசும் கிடையாது நம்ம கிட்ட, பெருசாக ஒன்றும் ஃப்ளைட் டிக்கெட் போடுற அளவுக்குலாம் பணம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார் ஓகேன்ட்டார் ஆண்டவர். அதுதான் பாருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேச பழகிக்கணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க பழகிக்கணும், சங்கடப்படக்கூடாது. எப்படி எப்படி கேட்கறது, நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஃப்ளைட்டு கேட்கறது? எங்க ஃப்ளைட்டை உண்டாக்குறதுக்கான அறிவை கொடுத்தவரே அவர் தாங்க. ஹalleluya. ஃப்ளைட்டு பிளேனு உண்டாக்குறதுக்கான அறிவை கொடுத்தவரே அவர் தான். அப்படின்னா அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்கறது? முதல் தடவையே நான் இங்கிருந்து போறேன், நார்த் ஜார்க்கண்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜார்க்கண்டுக்கு போகணும். முதல் தடவை அங்கேருந்து கூப்பிடுறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, பிரதர் நாங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறோம்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. இதற்கு ஒரு தடவை கூட நான் நார்த் இந்தியாவுக்கு ட்ரெயின்ல போனதே கிடையாது, ஒரு தடவை கூட கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் வந்து ரெகுலராக பெங்களூர் போயிட்டு இருந்தேன் மீட்டிங்க்கு, ரெகுலராக பெங்களூர். அப்போ என்னை கூப்பிடுறவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிரதர் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துருங்க பிரதர், உங்களுக்கு நான் ஃப்ளைட்டில் போட்டுருவேன். அதை ஒருத்தர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா பெங்களூர் டு சென்னை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தான். அவர் கேட்ட ஒருத்தர் ஷாக் ஆகிட்டார், என்ன பிரதர் பெங்களூருக்குலாம் ஃப்ளைட்டில் போகிறீங்க நீங்கள், ட்ரெயினில் போனாலே 4 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு. நான் சொன்னேன், என் அப்பா பெரியவருங்க, என்னோட அப்பா பெரியவர், அவர் வந்து ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போவேன்ட்டார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் புரியுது? ஸோ நீங்க பெருசா கேட்கும் பொழுது ஆண்டவர் பெருசா செய்ய முடியும். ஹalleluya. நீங்க பெருசா கேட்டா தான் செய்ய முடியும். நீங்க சின்னதா கேட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் கேட்கணும் வாயை திறந்து. நீங்க கூச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது, என் தகுதிக்கு மீறினதா இருக்குதே, என் தகுதிக்கு அப்படி இருக்குதே. இதெல்லாம் எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் புரியுதுங்க சொல்றது, நான் சொல்றது? அதனாலதான் தாவீதுக்கு வந்து ஏன்னா தாவீது வந்து ராயல் ஃபேமிலியில பிறக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதோட பிறப்பு வந்து ராயல் ஃபேமிலி கிடையாது. சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா தாவீதோட பிறப்பே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, சில தியாலஜியன்ஸ் எல்லாம் அப்படி சொல்றாங்க. அதை பத்தி நம்ம டீப்பெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா அது வந்து வேற ஸ்டடி அது. அவன் வந்து ரொம்ப வீட்டிலேயே ரொம்ப ஒதுக்கப்பட்ட பிள்ளை தான் தாவீது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கீங்களா, சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போல்லாம் ஒரு புள்ள 2 புள்ள கான்செப்ட். நான் சொல்றது இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் போனீங்கன்னா, ப்ரீவியஸ்னா நமக்கும் முந்தின ஜென்ரேஷன் போனீங்கன்னா 10 புள்ள இருக்கும் ஒரு வீட்லையும். 10 புள்ள, 12 புள்ள, 8 புள்ள, 9 புள்ள எல்லாம் சகஜமா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1, 2 புள்ள வந்து ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்கு அப்படின்னுவாங்க, வீட்டிலே சொல்லுவாங்க, இது ஒன்றுத்துக்கும் உதவாது பிரதர், இது நான் ஏதாவது சும்மா ஏதாவது ஒரு 10th முடிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு ஒரு சின்ன வேலைக்கு அனுப்பி விட்டுலான்னு இருக்கேன் அப்படின்வாங்க. சில நல்லா படிக்கிற பிள்ளை மட்டும் என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்குலாம் அனுப்பி படிக்க அனுப்பாங்க. இந்த ஒழுங்காக படிக்காதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, காலேஜுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க, சீக்கிரம் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் ரியலாக நடக்கும். சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்கேன்னா இப்படியே சொல்லுவாங்க, இந்த வீட்டில் 4 புள்ள 5 புள்ள இருக்கும், இந்த ஒரு 4 புள்ள நல்லா படிக்கும், ஒரு புள்ள நல்லா படிக்காது. இது இப்படி சொல்லுவாங்க. இந்த ஒரு புள்ள மட்டும் நல்லா படிக்க மாட்டேங்குது, பேச ஊழியத்துக்கு அமைச்சிடலாம் இருக்கு அப்படின்வாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நல்லா படிக்கலன்னா ஊழியத்துக்கு போயிடணுமா? தயவு செய்து நல்லா படிக்கலன்னு யாரும் ஊழியத்துக்கு வந்துடாதீங்க. ஊழியம் மாதிரி கஷ்டமானது எதுவும் கிடையாது, நானே சாட்சி அதுக்கு, சரிங்களா? நிறைய இப்படியே சொல்லுவாங்க, இது பிள்ளைக்கு படிப்பு ஏறல, பேசாம ஊழியத்துக்கு போ, ஒரு பாஸ்டர் ஆகினா. பாஸ்டரா இருக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ரொம்ப ஈஸி போல பாஸ்டரோட வேலை. பாஸ்டரோட எங்களுக்கு தான் தெரியும் பாஸ்டரோட வேலை எப்படி இருக்குன்ட்டு. என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா யாரும் அசிஸ்டண்டா வரீங்களா என்கிட்ட, நிறைய வேலை இருக்குது, நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ணணும். வந்தீங்கன்னா என் ஃபோனை உங்க கையில கொடுத்துட்றேன், நீங்க அட்டன் பண்ணுங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபோன் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த பாஸ்டர் ஆகிறது ஊழியம் போடுறதுல ஈஸிலாம் கிடையாது. ஆனால் தயவு செய்து உங்க புள்ள படிக்கலன்னு பாஸ்டர் ஆகிக்கிறாதீங்க. தயவு செய்து நல்லா படிக்க சொல்லுங்க. உடனே பாஸ்டர் ஆக்கிறேன்னு சொல்லி பாஸ்டர் ஆக்கி விட்டாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்புறம் நல்லா படிக்க வச்சு கலெக்டரா கூட ஆக்கிருங்க, தப்பே கிடையாது.
புரியுதுங்களா? அவனுக்கா புடிச்சு பாஸ்டானா ரைட்டு, அவனுக்காக புடிச்சு ஊழியத்துக்கு வந்தானா ரைட்டு. நீங்க புடிச்சு ஊழியத்துக்கு தள்ளாதீங்க. ஏன்னா நிறைய வீட்டுல அதை நான் பார்த்திருக்கேன். என்கிட்ட வருவாங்க பிரேயருக்கு வந்துட்டு, பிரதர் என் பையனை ஊழியத்துக்கு ஒப்படைச்சிட்டேன் பிரதர், அவன் நீங்க பேசி எப்படியாவது ஊழியத்துக்கு கொண்டு வாங்க பிரதர், இப்படியே சொல்லுவாங்க. எப்படியாவது நீங்க அவனை பேசி ஊழியத்துக்கு கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன், அவனை ஊழியத்துக்கு கொண்டு வரது என் வேலை கிடையாது. ஏன்னா என்ன ஊழியத்துக்கு கொண்டு வரதே நான் செய்யல, அவர் செஞ்சார். எவரு? என் அப்பா செஞ்சார், கர்த்தர் செய்தார். நானாவா ஊழியத்துக்கு வந்தேன்? ஒரு நாள் ஏஞ்சி சரி பேசாம ஊழியம் பண்ணுவோமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அவர் என்னோட பேசி, என்ன ஒரு நாள் பேசி ஊழியத்துக்கு வந்தேன், பல வருஷமா பேசி 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 என்னை கன்வின்ஸ் பண்ணி ஊழியத்துக்கு கொண்டு வந்தார் அவர். ஸோ ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு கொண்டு வரது வந்து ஏன் வேலையா? சொல்லுவாங்க சில பேர், பிரதர் நீங்க பேசுங்க பிரதர், என் பையன் வந்து ஒழுங்கா வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்கிறான் பிரதர், அதனால எப்படி அது அட்லீஸ்ட் இந்த ஊழியத்தை பண்ண சொல்லுங்க. நான் சொல்லுவேன், அது ஏன் வேலை கிடையாதுங்க, சாரிங்க, அது ஏன் சிஸ்டர், அது ஏன் வேலை, அது கர்த்தரோட வேலை. ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைக்கிறது கர்த்தரோட வேலை, அது என்னோட வேலை கிடையாது. ஆமென். சோ இதுக்கு வந்துரும், மெசேஜுக்கு வந்துரும். சோ தாவீது வந்து ராயல் ஃபேமிலியில பிறக்கல, சாதாரண குடும்பத்துல பிறந்து ராஜாவாயிருக்கான். சோ அவனுக்கு நல்லா தெரியுது, ஒரு ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனுஷனை ரசிக்கும் பொழுது அவனை எப்படி அவனை வந்து உயர்த்துவான்றது புரிஞ்சிருக்கு. அதனால தான் எழுதியிருக்கான், மை கப் ஷால் ரன்னத் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அதனால தான் எழுதுறாரு. பாருங்க, இந்த ஒரு இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. உபாமம் 8க்கு வாங்க. இது இன்னைக்கே முடியாதுன்னு நினைக்கிறேன், அடுத்த வாரமும் அடுத்த மெசேஜும் கண்டினியூ ஆகும், ஏன்னா இதுல நிறைய மேட்டர் இருக்குது இதுல பேசுறதுக்கு. உபாமம் 8ல 7ல இருந்து படிங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்- பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அடுத்தது, அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதான தேசம். ஒன்றும் குறைவுபடாத ஒரு தேசம் அது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் உங்க ஒவ்வொருத்தரையும் வைக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றும் குறைவுபடாம இருக்கணுமா, எதுவுமே குறைபடக்கூடாது, எல்லாமே நிறைவா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும்ட்டு? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்காருங்க, ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்காரு. நான் ஒரு 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 பிராங்கா ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இதுக்கு நீங்க வந்து பிராங்கா பதில் சொல்லுங்க. சரிங்க, நீங்க பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே நீங்க பதில் சொல்லிக்கோங்க. வேர்ஸை சின்னதாக்கிற விஜய். பதில் சொல்லுங்க. இப்போ இப்போ உங்க வீட்டுல வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, சில வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரி, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, சரிங்களா? அப்படி எடுத்துப்போம், பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ உங்க பொம்பளை பிள்ளைக்கு வந்து நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க, மாப்பிள்ளை தேடுறீங்க, நீங்க பாக்குறீங்க. ஸோ என்ன பார்ப்பீங்க? ஒரு பிலீவர்னா என்ன பார்ப்பீங்க? நல்லா கடவுளுக்கு பயந்துருக்காரா, நல்ல கடவுள் பக்தியா இருக்காரா பார்ப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா பார்ப்பீங்க. நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா பார்ப்பீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்பீங்க, என்ன தெரியுமா? நல்லா சம்பாதிக்கிறாரான்னு பார்ப்பீங்க. எத்தனை பேர் அதை பார்ப்பீங்க, எத்தனை பேர் பார்க்க மாட்டீங்க? இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டோம் பிரதர், கடவுள் பக்தி இருந்தா போதும் பிரதர். கடவுள் பக்தி 24 மணி நேரம் பைபிள் படிச்சா போதும் பிரதர். ஆனா வீட்டுல காசு இல்லைன்னா ஓகேவா? எனக்கு ஒத்துப்பீங்களா? யாராவது சொல்லுங்க, கொடுத்துருவீங்களா பொண்ணை? நோன்னு போட்டாங்க பாருங்க பெருசா. எனக்கு 2 பொம்பளை புள்ள இருக்குது, அதனால நானும் நோ தான் போடுவாங்க, சரிங்களா? ஓகேவா? 24 நேரம் பைபிள் படிச்சுட்டே இருப்பார் பிரதர், எப்பவுமே உபாச ஜபத்திலே இருப்பார் பிரதர், எப்பவுமே உபாச ஜபத்திலே இருக்காருன்னா வீட்டுல சோறு இல்லைன்னு அர்த்தம். அதான் எப்பவுமே உபாச ஜபத்துல இருக்காரு. புரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு? ஸோ அதனாலதான் பாவம், மனுஷன்ட்ட காசு இல்ல, அதனால 24 hours ஃபாஸ்டிங் பிரேயர். பிரதர் மாப்பிள்ளை என்ன பண்றாரு? எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, 24 hours ஃபாஸ்டிங் பிரேயர். அப்பனா மாப்பிள்ளைட்ட கையில காசு இல்ல. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பொண்ணை கொடுத்துறாதீங்க. அப்புறம் உங்க பொண்ணு 24 hours ஃபாஸ்டிங் பிரேயர் தான் பண்ணும். எந்த பொண்ணும் பண்ணாது, தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. புரியுதுங்களா இல்லையா? எப்படி பாக்குறீங்க? பையன் நல்லா செட்டில் ஆகிருக்கானா? நல்ல ஒரு வரவு நல்லா இருக்கா? ஒரு நல்ல ஒரு தரிசனம் இருக்கா பையனுக்கு? சரி, இந்த விஷயத்தையும் நீங்க பாக்கணுங்க. நல்ல ஒரு தரிசனம் உள்ள ஒரு பையனா இருக்கணும், நல்ல ஒரு கடவுளுக்காக எதை செய்யணும், ஒரு தரிசனம் இருக்கணும், ஒரு கடவுளோட ராஜ்யத்தை விரிவாக்கணும், ஒரு பெரிய ஒரு இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொண்டு வரணும், ஒரு தரிசனம் இருக்கிற ஒரு நபராகவும் இருக்கணும். அவர் தான் என்ன பண்ணுவார்? வளருவார், நல்லா அவர் தான் நல்லா குரோ ஆவார். அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். ஸோ நீங்களே இப்படி யோசிக்கிறீங்கல்ல,
ஆண்டவர் எப்படி யோசிப்பாரு உங்களை பத்தி? என்னங்க, ஆண்டவர் எப்படி யோசிப்பாருங்க? புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு நிறைய சத்தியங்கள் வந்து எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, என் லைஃப்ல உண்மையா நடந்துச்சு. என் வாழ்க்கையில நிறைய சத்தியங்கள் எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, திருமணம் ஆன பிறகு சில சத்தியம் புரிஞ்சிச்சு. அது திருமணமான பிறகு என்ன சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா திருமணம் ஆறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட் தான் இருக்கும். பசங்கிட்ட எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஒரு ப்ரேயர் பாயிண்ட் தான். என்ன ப்ரேயர் பாயிண்ட்னா, நல்ல பொண்ணை கூட ஆண்டவரே கல்யாணம் ஆகணும் தான் ஜெபம் பண்ணுவான். சரிங்களா? அதாவது பசங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, திருமணம் தான் அல்டிமேட் மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நடக்கும், எல்லாம் அப்டேட். திருமணம் ஆன அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், திருமணத்துக்கு அப்புறம் தான் நிறைய நிறைய சேலஞ்சஸே இருக்குன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணணுன்றது. நான் எல்லாரையும் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், எல்லாம் தயவு செய்து கல்யாணம் பண்ணிங்கடா, அப்பதான் லைஃபோட அர்த்தம் புரியும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ திருமணம் திருமணம் ஆன பிறகு நிறைய காரியங்கள் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிறகு தகப்பன் ஆகிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் இன் லைஃப். ஒரு தகப்பனா மாறினது. தகப்பன ஆன பிறகுதான் ஆண்டவர் எப்படி என்னை பார்க்கிறார் என்பது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஹalleluya. நான் என் பிள்ளைய பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படியே அன்பு கொட்டுது அப்படியே எனக்குள்ள இருந்து. எத்தனை பேர் இது நோட் பண்ணிருக்கீங்க? உங்க பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் அன்பு கொட்டும் அப்படியே. அது நான்லாம் வந்து என் மூத்த பிள்ளைலாம் பிறந்து என் கையில கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. கொடுத்த உடனே பொல பொலன்னு நான் சும்மாவே ஆனந்த கண்ணீர் நிறைய விடுவேன். கொடுத்த உடனே கை அழ ஆரம்பிச்சிட்டேன். என் ஒய்ஃப் இன்னைக்கும் சொல்லுவா, என் மூத்த பிள்ளைய பார்த்து, உங்க அப்பா உன்னை கையில தூக்குனோடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்ப நான் யோசிச்சேன், என் பிள்ளைய பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ, அப்ப அப்பா என்னைய பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவாரு அவரு. என்னங்க, புரியுது புரியுதுங்களா இல்லையாங்க? சில நேரம் வந்து ஏதாவது கடைக்கு போனா கூட என் ஒய்ஃப் ஏதாவது கேட்டா கூட நான் சில டைம் வந்து இல்லம்மா வெயிட் பண்ணுமான்னு. என் புள்ள மூத்த புள்ள வந்து கேட்டுச்சுன்னா உடனே வாங்கி கொடுத்துரும். அப்படியே பாப்பேன், புள்ள கேட்டோன்னே உடனே வாங்கி தர, நான் கேட்டா வெயிட் பண்ணுன்ற. அப்பதான் புரிஞ்சிச்சு, ஒரு நான் ஒரு earthly ஃபாதர், ஒரு உலகத்துல இருக்க தகப்பன் தான். நான் ஒரு சாதாரண உலக தகப்பன். ஆனா நானே என் புள்ளை எப்படி பாக்குறேங்க? அப்போ என்னுடைய பரம தகப்பன் என்னை எப்படி பாப்பாரு அவரு? என்னை எப்படி நேசிப்பாரு அவரு? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அப்போ அவரு எனக்கு பெஸ்ட்டை தானே கொடுக்கணும்னு விரும்புவாரு. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கஷ்டப்படு, தரித்திரத்துல இரு, அறவை சாப்பிடு, கடன்ல வாழு, வியாதியில இரு, இதுவா இப்படியா ஆண்டவர் வைப்பாரு நம்மள? சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு யாருக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? யாருக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் வந்து பிரேயர் பாயிண்ட் எடுத்துட்டு வரும்போது என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை நல்லா பெரிய ஆளா வரணும் பிரதர், நல்லா வரணும் பிரதர். இப்படித்தானே வரீங்க எல்லாருமே ஜெபத்துக்கு? பரவாயில்ல பிரதர், என் புள்ள வியாதியில இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள வந்து சரியா படிக்கலனாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் பிரேயர் பாயிண்ட் நல்லா படிக்கணும் பிரதர் என் புள்ளன்னு எடுத்துட்டு வராங்க? நல்லா படிக்கணும்னு ஜோம் பண்ணுங்க பிரதர், நல்லா கடவுளுக்குள்ள வளரணும்னு ஜோம் பண்ணுங்க பிரதர், நல்லா வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா வெளிநாடுகளுக்கு போகணும் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏன்னா ஒரு தகப்பனோட இருதயம், ஒரு தாயோட இருதயம் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து தன்னையே மிஞ்சி இருக்கணும். இதுதான் ஆண்டவரோட சித்தங்க. இயேசு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் பாருங்க. இயேசு வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சீஷர்களை கூப்பிட்டு பேசுறாரு. யோவான் 14ல அவரு ஒரு தகப்பன் வந்து எப்படி இருப்பார்ன்றது, தன் பிள்ளைகள் வந்து தகப்பனை மிஞ்சி இருக்கணுன்றதுக்கு அந்த இந்த ஒரு வசனம் போதுங்க. இயேசு பேசுனது ஒரு வார்த்தை போதும். யோவான் 14 வாங்க, இயேசு சொல்றாரு சீஷர்கள்ட்ட. 14:12 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதுதான் தகப்பனோட இருதயம். நான் செய்யறதையும் செய்யணும், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யணும். உலகத்துல யாராவது இப்படி சொல்லுவாங்களாங்க உங்ககிட்ட? உங்களை நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மேனேஜர் உங்களை பார்த்து சொல்லுவாரா, டேய் நான் செய்ததும் செய்யணும், என்னோட மேல போயிடும் சொல்லுவாரு? அவரு சொல்லாம அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, எங்கடா மேல போயிடும் பிடிச்சி காலை இழுத்து விட்டுருவாரு. ஆனா ஒரு தகப்பன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? டேய் என்னோட நீ பெரிய ஆள் ஆகணும்டா. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்கிட்ட இப்படி சொல்லியிருக்கீங்க நீங்க? என்னோட நீ பெரிய, நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், இதை பாரு நான் அப்பா செய்ததோட நீ நிறைய செய்யணுமா, இப்படிதான் நான் சொல்லுவேன். என்னோட நீ பெரிய ஆள் ஆகணும், நான் செய்ததோட பல மடங்கு நீ செய்யணும். இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இதுதான் ரியல் ஜாய். இதுதான் இயேசு பண்ணாரு. எப்பா நான் செய்தது பத்தாதுப்பா, நீ என்னோட மேல போகணும் பண்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசுவோட நிழல் பட்டு சுகமானதாக எங்கேயுமே ரெக்கார்டு கிடையாது. ஆனா பேதுருவோட நிழல் பட்டு சுகமானதுன்னு ரெக்கார்டு இருக்கு பாருங்க. இதுதான் தகப்பன் பண்றது. அப்போ மேல வந்து இயேசு பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார்ல, இப்பா
நான் நடந்து போகும்போது என் நிழல் போட்டுலாம் சுகமால. ஆனா இயேசுவை தொட்டு சுகமானான் ரெக்கார்டு இருக்கு. ஆனா நிழல் போட்டு சுகமான ரெக்கார்டே கிடையாது. ஆனா பேதுரு நடந்து போறாரா, நிழல் போட்டு சுகமானாரா. அப்போ இயேசு பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து என்ன சொல்லியிருப்பாரு? பிதா பார்த்து, பாருங்கப்பா, என் பையன் பேதுரு பாருங்க நடந்து போறான். நடந்து போகும்போது எல்லாம் சுகமாகறாங்க பாருங்க. இதுதான்ப்பா அப்படின்னு இருப்பாரு. எவ்வளவு பெருமையா பேசியிருப்பாரு தெரியுமா இயேசு. இன்னைக்கும் நீங்க நீங்க முன்னேற முன்னேற அங்க மேல ஆண்டவரும் இயேசு உட்கார்ந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கப்பா எப்படி என் பையனை பாருங்கப்பா, எப்படி சூப்பரா வளர்ந்துட்டான் பாருங்கப்பா, எப்படி சூப்பரா இருக்கான் பாருங்க, எப்படி நல்லா பிசினஸ் பண்றான் பாருங்க, எப்படி நல்லா வேலை செய்யறான் பாருங்க, என் பிள்ளைய பாருங்கப்பா. இதுதாங்க ஆண்டவர் உங்க விரும்புறாரு உங்க வாழ்க்கையில. நீங்க குறுகி இருப்பது, நீங்க குன்றி போவது, நீங்க ஒண்ணு இல்லாம இருக்குது, வியாதியில இருக்குது, தரித்திரத்தில் இருக்குது, இது எதுவுமே ஆண்டவர் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி யாராவது பிரசங்கம் பண்ணா தயவு செய்து அந்த சத்தியங்களை, அந்த பிரசங்கத்தை கேட்காதீங்க. அந்த மாதிரி சபைக்கு தயவு செய்து போகாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் எங்கேயோ மேல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏதாவது நீங்க பிரசங்கம் அப்படி பண்ற, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் இருக்கட்டும், அவங்க ஊழியக்காரங்க தான், அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனா அந்த பிரசங்கம் தப்பு. நீங்க தரித்திரத்தில் இருக்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. பாவர்ட்டி இஸ் நெவர் காட்ஸ் வில் ஃபார் யூ. லேக் இஸ் நெவர் காட்ஸ் வில் ஃபார் யூ. குறைவு இல்லாம இது எதுவுமே ஆண்டவர் சித்தம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களாலும் சொல்லிட்டு போட்டுங்க, பரவாயில்லைங்க, அவங்க ஊழியக்காரங்க, அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். அவங்கள பார்த்தானா நான் கை கூப்பி கும்பிடுவேனா, ஆனா அவங்களோட பிரசங்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஐ வில் நெவர் அக்ரி டு தட். ஏன்னா என்னோட இயேசு அதை சொல்லல, என் பிதா அதை சொல்லல. மை ஃபாதர் டிட் நாட் சே தட். என் பிதா சொன்னதை யார் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. என் பிதா சொன்னதை சொன்னாதான் நான் ஏத்துக்க முடியும். அதனாலதான் தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறார். தாவீதுக்கு நல்லா தெரியுது, ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க அந்த தாவீது ராஜாவாதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. he was an insignificant person. அவங்க அப்பா எந்த அளவுக்கு அவரை மதிக்காம இருந்தாருன்னா, தாவீத கொண்டு போய் யாட மேயிட்டார். அண்ணனுக்கு எல்லாம் போய் ராணுவத்துல சேர்ந்துட்டானுங்க, கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அண்ணனுக்கு எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இவர் என்ன வேலை செய்யறாரு? வீட்டுல இருக்கிற சொற்ப ஆடுகள் கொஞ்சம் ஆடு, நீ போய் மேய்டா, ஒன்னுக்கு வளராத பைய போய் மேய்டான்ட்டார். ஆனா ஆண்டவர் பாக்குறாரு அங்க இருந்து, நீ தான்டா கரெக்ட் கேண்டிடேட், வாடா, உன்னை நான் வச்சு என்ன பண்றேன் பாரு அப்படின்றாரு. ஒன்னுத்துக்குமே உதவாதுன்னு உலகம் உன்னை பார்த்து சொல்லுதா, உன்னதான் நான் ராஜாவாக்குறேன்றாரு ஆண்டவர். அவனுக்கு எந்த அளவுக்கு ஆஸ்திகள் அந்தஸ்துகள்லாம் கொடுத்தாருன்னா, தாவீது சொல்றான், ரெண்டு சாமிகள் எல்லாம் தாவீது சொல்றான், ஆண்டவரே உங்களுக்காக நான் ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சேர்க்கிறான், பொண்ணு வெளியெல்லாம் சேர்க்கிறான், குவிச்சு வச்சானா தாவீது. குவிச்சு வச்சு அப்படியே எப்படி சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்குமா மதிப்புள்ள பொண்ணு வெள்ளி எல்லாம் குவிச்சு வச்சு தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அதை கொடுத்தானா. கொடுத்து இதை நீ வச்சு என்ன பண்ணு, ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்புனானா. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார் பாருங்க. இந்த உபாமை 8 முடிச்சிடும், ரொம்ப அருமையான வசனங்கள். சோ ஒன்றுக்கு நீ குறைப்படாமல் இருக்கணும். உபாமை 8:10 படிங்க திரும்ப. உபாமை 8:10. டியூட்ரானமி 8:10 படிங்க திரும்ப. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். திருப்தியா இருக்கும் பொழுது சொல்லுங்க, திருப்தியா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சித்தம், திருப்தியா இருக்கணுங்க, சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நீங்க ஒரு குறையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. இதுதான் ஆண்டவர் சித்தம் உங்களுக்கு. ஹல்லேலூயா சொல்லிட்டு அடுத்த வசனம் வாங்க. அடுத்த ஒரு 3 வசனத்தை படிப்போம், ரொம்ப அழகான வசனங்கள். 3 வசனத்தை படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீட்டுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திராட்சையாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் முந்தின வசனம் போயிருமா? முந்தின வசனம் போங்க, ரொம்ப அழகான வசனம். அந்த 12வது வசனம் போடு விஜய், 12th போடு. நல்ல கவனி. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல வீடுகளை கட்டி புசித்து திருப்தியாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வீடு பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒரு வீடு பத்தாது, நிறைய வீடு கெட்டு நிறைய வீடு வாங்கின்னு ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல.
கிரண் பால் சொல்லல. கிரண் பால் சொன்னா பொய் தான், ஆண்டவர் சொன்னா மெய். நான் நம்புறேன் நிறைய வீடு கட்டணும். நீங்கலாம் நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வீடு இல்ல, நிறைய வீடுகள், அநேக வீடுகள் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு. ஹalleluya, ஆமென். இதுக்கு ஆமென் போட்டீங்கன்னா நிறைய வீடு வந்துடும் உங்களுக்கு. ஆமென் போட போட வீடு வரும். ஹalleluya. இது ஆண்டவருடைய சித்தம். இந்த ஒரு வீடு, இந்த ரெண்டு ரெண்டு பெட்ரூம் வீடு இருந்தா போதும் பிரதர், அப்புறம் ஒரு பெட்ரூம் வீடு இருந்தா போதும் பிரதர், இதெல்லாம் வந்து உலகம் சொல்றது. இதெல்லாம் தயவுசெய்து நம்பிட்டு இருக்காதீங்க. சரி, இது நமக்கு பாதி பேருக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இது நல்லா கவனிங்க. இந்த வீடுகள் வந்து எவ்வளவு முக்கியன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. நல்லா நான் எனக்கு இன்னும் சொந்த வீடு, நான் இன்னும் சொந்த வீடு கட்டல, ஆனா சீக்கிரம் கட்டிடுவேன். ஸோ நான் வந்து வீடு தேடும் பொழுது, நான் வந்து டி நகர்ல இருக்கேன் சென்னையில. இந்த டி நகர்ல சென்னையில நான் வீடு தேடும் போது ஒரு பையனும் வீடு தர மாட்டேன்ட்டான். நான் வாடகை தர மாட்டேனோ, இல்ல என்னால வாடகை கொடுக்க முடியாது அட்வான்ஸ், அதனால கிடையாது. எனக்கு வீடு தராத காரணம் என்னன்னா, நான் கிறிஸ்டியன், நான் ஒரு விசுவாசினால வீடு தரல. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா டாமினேஷன் வந்து இன்னொரு ஒரு இது, சரிங்களா? வீடு தர மாட்டேன்ட்டானுங்க. புரோக்கர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 புரோக்கர் பார்த்திருப்பேன். நான் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றேன். 10-15 புரோக்கர் பார்த்திருப்பேன். எல்லாரும் சொல்ற ஒரே தான், சார் வீடுலாம் இருக்கு சார், உங்களுக்கு தான் சார் தர மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா கிறிஸ்டியன் நீங்க, அதனால உங்களுக்கு தான் தர மாட்டாங்க. வீடு போய் பார்ப்போம், எல்லாம் ஓகே ஆயிடும், நானும் ஒய்ஃபும் பார்ப்போம். உடனே ஓனர் கூட ஓகேன்றுவாரு. ஓனர் கூட ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் சார் அப்படின்னுவாரு. அப்புறம் ஓனர் இல்லை, நான் அசோசியேஷனில் பேசுவேன். ஏன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் அசோசியேஷன் இருக்கும். அசோசியேஷனில் பேசணுன்னாங்க. அசோசியேஷன் பிரசிடென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஒன்று, அவர் உடனே யாருன்னு கேட்பாரு, கிறிஸ்டியன் ஒன்று, அப்பனா கொடுக்காதுன்றாங்க. இது அப்போ தான் நான் யோசித்தேன், கிறிஸ்தவர்கள் வந்து வீடு வேண்டாம் வீடு வேண்டாம்னு சொன்னதுனால தான் இந்த நிலைமை இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? வீடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் சொன்னனாலதான் எல்லா வீடும் யார்கிட்ட போயிருச்சு, யார் கையிலேயே போய் உட்காந்து இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? இப்ப நம்ம ஆளுக்கு 10 வீடு வச்சிருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது? யாரா வந்து பார்த்தாங்கன்னா வீடை கொடுத்துடலாம்ல. அதான் நான் இதை போயிட்டு நான் ஒரு அங்கிள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க அந்த அங்கிள். அந்த அங்கிள்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் வீட்டில். அங்கிள் இந்த மாதிரி இருக்கு அங்கிள், ஆனா கடவுள் கிருபையில எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு அங்கிள். அங்கிள் அப்படியா தம்பி, இப்படிலாம் இருக்கா? இதுக்காகவே நான் டீனர்ல ஒரு வீடு வாங்கி ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன் நான் போர்டு போட்டு வீடு கொடுக்க போறேன் தம்பி அப்படின்னாரு. ஏன் நான் சொல்றேன்னா, அதாவது கிறிஸ்டியன் தான் கொடுக்கணும் அப்படி சொல்ல வரல. நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அநேகருக்கு செய்ய முடியும். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? யூ கேன் டூ ஃபார் மெனி பீப்புள். 4 வீடு வச்சிருந்தீங்கன்னா 4 பேருக்கு நீங்க வீடு கொடுக்கலாம், நல்ல ரீசனபிள் ரெண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அன்ரீசனபிள் ரொம்ப தேவையில்லாம அதிகமா ரெண்ட் வச்சு கொடுக்குறாங்க. ஆனா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், பிசினஸ் பண்றான், என் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் பிராமண குடும்பத்துல இருந்து ரசிக்கப்பட்ட மனுஷன். அவன் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் யாரையாவது கூப்பிட்டு டேய் அவனுக்கு வேலை கொடுத்துட்றா அப்படின்னா உடனே வேலை கொடுத்துருவான். அவர் கம்பெனி வச்சிருக்கான், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கான். இப்போ ரீசெண்டாக கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான். ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச பையன் தான், அவங்ககிட்ட வேலைக்கு போயிருக்கான் கேட்கறதுக்கு. போயிட்டு அண்ணா இந்த மாதிரி வேலை கொடுங்கண்ணா அப்படின்னு எனக்கு ஃபோன் அடித்தான். ஃபோன் அடிச்சு, டே இந்த மாதிரி வந்திருக்கான்டா அவன், இவன் வந்து வேலை கேட்குறான்டா, நீ என்னடா சொல்கிற, நீ சொன்னா நான் வேலை கொடுத்துட்றேன்டா அப்படின்னா. நான் சொன்னேன், டே இந்த பாரு, நீ ஒன்றுத்துக்கு யோசிக்காத, அவனுக்கு நீ வேலை கொடு, நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், நீ அவனுக்கு வேலை கொடு அப்படின்னா உடனே வேலை கொடுத்துட்டான். ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ட்டோம், உடனே வேலை கொடுத்துட்டான். அவனுக்கு அந்த வேலை கேட்டு போன பையனுக்கு அந்த ஃபீல்டு பத்தி எதுவுமே தெரியாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், டே பாடுறா, நீ அவனுக்கு கண்டிப்பா வேலை கொடுக்கணும்டா, அவன் நல்லா வேலை செய்வான், நீ அவனை ட்ரெயின் பண்ணிடுறான்னு உடனே வேலை கொடுத்துட்டான். ஸோ அவன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, யாராவது நான் சொல்லி வேலை கொடு அப்படின்னா உடனே கொடுத்துருவான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், நான் அநேகரை ஆசீர்வதிப்பேன், இதுக்கு தான் கடவுள் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க உங்களுக்கு? how many of you able to understand this? புரியுதுங்களா? நீங்க ஒரு தலைமையான இடத்துல இருக்கும் பொழுது நீங்க அநேகரை ஆசீர்வதிக்க முடியும். இதுக்குதான் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. நம்ம அதை விட்டு எனக்கு வீடு வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம்னா அப்ப எல்லா வீடும் அவன்கிட்ட போயிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு லோலாம் அலைய வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? புரியுது? how many of you are able to understand this? எனக்கு இந்த பகுதியை வந்து ஆண்டவர் ரொம்ப வருஷமா, இந்த பகுதியை என்னோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற ஒரு பகுதி, உபாம மேட்டூர். பல வருஷமா இந்த பகுதியை நான் தியானம் பண்ணி கொண்டு வருகிறேன். அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் உங்க கையில கொடுக்கணும்ன்றாரு. நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வராது. தயவு செய்து வேண்டாம்னு சொல்லாதீங்க, வராது. நீங்க எதெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்களோ அது வராது. ஏன்னா அதுக்கும் மானம், ரோஷம், சூடு சொரணம் எல்லாம் இருக்கு. எதுக்கு? வீடுக்கு, ஆஸ்திக்கு, அந்தஸ்துக்கு எல்லாம் சூடு சொரணம் இருக்கு. நீங்க வேண்டாம் வேண்டாம்னா அது போகாது, உங்ககிட்ட வராது. விசுவாசத்தினாலதான் எல்லாம் செயல்படும். நீங்க விசுவாசிக்க தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. இது ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது அமெரிக்க தேசத்துல நடக்கிற ஒரு சாட்சி, உண்மையான சம்பவம். அங்க இருக்க ஒரு பெரிய பாஸ்டர் அவர் மெசேஜ் சொல்லுவார். என்னன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்காராம், பெரிய செல்வந்தனா அமெரிக்க தேசத்துல.
அவர் என்ன பண்ணுவாரா, அவருக்கு நிறைய வீடுகள் இருக்கான். அவர் என்ன பண்ணுவாரா, இந்த மாதிரி நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்ல ஆவிக்குரிய ஜீவத்திலும் நல்ல முதிர்ச்சியான மனுஷன், இந்த பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு செல்வந்தர் அவரு. அவர் என்ன பண்ணுவாரா, இந்த மாதிரி சில விசுவாசிகள் வந்து கஷ்டப்படுவாங்கல்ல, சில விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் காட்டுவாராம். அவங்கள போய் என்ன பண்ணுவாராம், அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம், ஒரு வீடு கொடுப்பாராம். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல தங்கிக்கோங்க, வாடகைலாம் நீங்க எதுவும் பெருசா தர வேண்டாம், கம்மியான ஒரு வாடகை கொடுத்தா போதும் சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிசினஸ் மாதிரி ஒன்னு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாராம். ஸோ அவர் என்ன சொல்லிடுறாரு, இந்த வீட்டில் நீங்க தங்கிக்கோங்க, நீங்க எதுவும் வாடகைலாம் கொடுக்க வேண்டாம், எதுவும் பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒரு சின்ன பிசினஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சு தரேன், நீங்க அந்த பிசினஸ் பண்ணி உயருங்க, நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு வந்த பிறகு இதே வீட்டை நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கை தூக்கி எழுப்புறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? யாரோ ஒருத்தரை தூக்கி எழுப்புவாங்களா அப்படின்ற நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதை நான் சபையிலையும் பார்த்திருக்கேன், எஸ்பெஷலி நிறைய பிலீவர்ஸ் லைஃப்ல பார்த்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஏஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ஒரு இனிஷியல் ஒரு இது கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு எப்படி சொல்றது, இந்த இந்த காருக்கு வந்து சில கார் வந்து ஸ்டார்ட் ஆகாம இருக்கும், ஒரு தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அது மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு இனிஷியல் புஷ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிசினஸ் மேன் வந்து பண்றாராம். இது வந்து ஒரு அங்க அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய பாஸ்டர் அவரை வந்து சொல்றாரு, இவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் சொல்றாரு, இவரே ஒரு பெரிய பாஸ்டர், அவரை பார்த்து சொல்றாரு, இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு, ஏன்னா அநேகரோட வாழ்க்கை தரத்தை அவர் என்ன பண்றாரு, மேம்படுத்துறாருன்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இந்த மாதிரி இடத்துல நீங்க இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாருங்க. இதுக்கு உங்க கையில ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் இருக்கணும் உங்க கையில. எத்தனை பேருக்கு புரியுது? ஒண்ணு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒண்ணு இல்ல நீங்க எப்படி கொடுப்பீங்க யாருக்காது? இப்ப டக்குன்னு யாரா வராங்க, உங்ககிட்டே ஒண்ணு இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? அதனாலதான் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அப்படி அபரிதமா ஆசீர்வதிச்சார். எந்த லெவலுக்கு ஆசீர்வதிச்சார்னா, எல்லா தேசத்துக்கும் மாடல் வந்து அவங்கள தான் வச்சிருந்தார் ஆண்டவர். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் வந்து ஆண்டவரை மறந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம் வந்து ஆண்டவரை மறந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆனா அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது அவர்கள் தான் எல்லா எல்லா ஜாதிகளிலும் மேன்மையா இருந்தார்கள். இன்றைக்கு சபை தான் அப்படி இருக்கணும். நம்ம தான் சொல்யூஷன் டு த வேர்ல்டு, நம்ம தான் ஆன்சர் டு த வேர்ல்டு. நம்ம கிட்ட தான் ஆண்டவர் வந்து ரட்சிப்பின் உபதேசத்தை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்னன்றது நமக்கு தான் தெரியும். சோ இதுதான் நம்ம உலகத்துக்கு கொண்டு போகணும். எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அந்த 13வது வசனத்துல பாருங்க, வாங்க 13 வாங்க. எதெல்லாம் வந்து சபை வந்து தேவையில்லைன்னு சொல்லுது, அதெல்லாம் தேவைன்னு பைபிள் சொல்லுது. 13வது வசனத்தை போடுங்க. உன் ஆடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. எத்தனை பேர் வெள்ளி வேண்டாம் பொண்ணு வேண்டாம் சொல்லியிருப்பீங்க? ஆண்டவர் பெருகின்றாரு, நீங்க வேண்டான்றீங்க. ஆண்டவர் சொல்றது கேட்கணுமா என்னங்க? வெள்ளியும் பொண்ணும் பெருகி. அது இப்ப வெள்ளியும் வெள்ளி பொண்ணுன்றது வந்து பைபிள்ல வந்து பொண்ணுன்ற வார்த்தை, அதாவது கோல்டுன்ற வார்த்தை வந்து ஆதி ஆகமத்திலே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. கவனிச்சிருக்கீங்களா? ஆதியாமம் 2வது அதிகாரத்திலே போட்டிருக்கு, அந்த தேசத்தில் பொன் விளைந்ததுன்னு தமிழ்ல வரும். இங்கிலீஷ்ல வந்து அந்த கோல்ட் ஆஃப் தட் லேண்ட் வாஸ் குட் அப்படின்னு வரும். ஆதியாமத்திலே வரும் 2வது வசனத்திலே. இன்னைக்கும் வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது வந்து கோல்டு தான். அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்களா? எத்தனை பேர் கோல்டோட ரேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? மடன்னு ஏறிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு 916 கோல்டு வந்து 1 கிராம் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 10,500 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து பயங்கரமா ஏறுது. கவனிச்சிங்களா? டாலர்ஸ்ல வந்து $116. ஓகே. இங்க வந்து 10,600 700 போயிடுச்சு கோல்டு. ஏன்னா கோல்டு தான் வந்து உலகத்தோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது கோல்டு தான். அதனாலதான் ஆண்டவர் வந்து தங்கத்தை பத்தி ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல எழுதி வச்சிருக்காரு. கவனிச்சு பாத்தீங்களா? நம்ம தான் தங்க வேண்டாம் அது வேண்டாம் இருக்கோம். அதனாலதான் தங்கம்லாம் எவன்கிட்டே போய் உட்காந்துருக்கு. வாங்க தங்கம் இல்ல, சாரி, ஆதியாகமம் 2:12 போடுங்க. ஆதியாகமம் 2:12. அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலோகமும் கோமேதகம் கல்லும் உண்டு. அந்த தேசத்தின் பொன் நல்லது. சொல்லுங்க, பொன் நல்லது. கோல்டு இஸ் குட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கோல்டு இஸ் குட்னு? நான் விசுவாசிக்கிறேன் கோல்டு இஸ் குட். ஐ பிலீவ் கோல்டு இஸ் குட். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கோல்டு இஸ் குட். கோல்டு குட்னு சொன்னீங்கன்னா கோல்டு நிறைய வரும் உங்களுக்கு. 10,000 ஆனா 12,000 ஆனா கோல்டு வந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட. ஐயோ கோல்டுலாம் நல்லது இல்ல பிரதர், பணம்லாம் பொண்ணுலாம் முக்கியம்னு சொன்னா பொண்ணு வராது வீட்டுக்கு.
நமக்கு அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டாங்க. பொண்ணுலாம் முக்கியம் இல்ல, கோல்டுலாம் முக்கியம் இல்ல, கோல்டுலாம் முக்கியம் இல்ல, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பைபிள்ல ஃபுல்லா கோல்டு கோல்டுன்னு வருது. நானும் தேடி தேடி பார்க்கறேன் கோல்டு. ஆண்டவர் சாலமன் தேவாலயத்துல கோல்டு, இயேசுக்கு பிறந்த உடனே gift கோல்டு, மோசே கட்டின கூடாரத்துல கோல்டு, எல்லா இடத்துலயும் கோல்டு தான் இருக்கு. அப்புறம் தான் அதுக்கு தான் பைபிள ஒழுங்கா உட்காந்து வாசிக்கணும். நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஏதாவது யாராவது அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க ஸ்டேஜ்ல இருந்து, அது உட்காந்து ஆமா அவர் சொல்லிட்டார் கோல்டு பேடுன்னு சொல்லிட்டார் அந்த ஊழியக்காரனால கோல்டு வாங்க மாட்டேன். சார் பைபிள ஒழுங்கா படிங்க சார். பைபிள்ல என்ன போட்டிருக்கா அதை பாருங்க. அவர் சொன்னாரு இவர் சொன்னார்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. அதான் நான் சொல்றேன் எல்லாத்தையும். கிரண் பால் சொன்னார்னு பார்க்காதீங்க, போய் பைபிள படிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கோல்டு குட்டா பேடான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு கோல்டு தான் வந்து உலகத்தோட இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரன்சி வந்து கோல்டு தான். எவன்கிட்ட நிறைய தங்கம் இருக்குதோ அவன் தான் இன்னைக்கு பெரிய ஆள் இன்னைக்கு உலகத்துல. தெரியுமா? எந்த தேசத்துல எந்த நாட்டுல நிறைய தங்கம் இருக்கோ அவன் தான் பெரிய ஆள். நீங்க கோல்டு வச்சிருந்தீங்கன்னா உலகத்துல எந்த தேசத்துல போயும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க தங்கி அந்த இடத்துல வந்து இருக்க முடியும். அந்த இடத்துல இப்ப நீங்க நிறைய எந்த தேசத்துக்கும் நீங்க போலாம். நீங்க கோல்டு, ஏன்னா கோல்டு தான் யூனிவர்சலி அக்செப்டட். எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ற ஒரே கரன்சி வந்து கோல்டு தான். இங்க கோல்டு இருக்க, அமெரிக்கா போனாலும் கோல்டு வாங்கிப்பான், அமெரிக்கால இருந்து இங்க வந்தாலும் கோல்ட வாங்கிப்பான், இங்க இருந்து ரஷ்யா போனாலும் கோல்ட வாங்கிப்பான். ஏன்னா கோல்டு வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரே கரன்சி வந்து கோல்டு தான். அதனால்தான் ஆண்டவர் கோல்டு 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 கோல்டுன்னு எழுதி வச்சிருக்காரு. எங்க ஆண்டவர் பெரிய ஆளா? நம்ம பெரிய ஆளாங்க? ஆண்டவர் தான் பெரிய ஆள். அவர் சொல்றதான் நம்ம கேட்கணும். நம்ம போய் முடிவு பண்ணக்கூடாது கோல்டு பேடு சில்வர் பேடுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் குட்னு சொல்றதெல்லாம் நம்ம பேடுன்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. இது எல்லாமே மாற வேண்டியதா இருக்குங்க. இது எல்லாமே மாறணும். இதெல்லாம் மாற 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 மாறதான் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்றே உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் மைண்ட்ல இருந்து உடையணும். இதெல்லாம் எவ்ரிதிங் ஷுட் பிரேக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உடையணுங்க. இதெல்லாம் எல்லாம் போட்டு எல்லா குப்பையும் போட்டு நம்ம மனசுல போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னதான் திரட்சி ஆகும், மல்டிப்ளைன்னு போட்டிருக்கு. கோல்டு வந்து மல்டிப்ளை ஆகுமா? சொல்லுங்க. என் வீட்டுல இருக்கிற கோல்டு மல்டிப்ளை ஆகும். வாயதர்னு சொல்லுங்க. என் வீட்டுல இருக்கிற தங்கம் வெள்ளி பொண்ணு விளையாடுற காரியங்கள் எல்லாம் திரட்சி ஆகும். இயேசு நாமத்தை திரட்சி ஆகும். இட் ஷால் மல்டிப்ளை இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் 18வது வசனத்துக்கு வந்து டைரக்டா 18க்கு வாங்க. 18th verse போடுங்க. 18th verse 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனையை யார் நமக்கு கொடுக்கிறாரா? கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ நீங்க ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறது கர்த்தருக்கு எதிரான காரியம் கிடையாது. ஏன்னா அதை சம்பாதிக்கிற பலனை யார் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு? கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். For he has given you the power to create wealth. சோ நல்லா சம்பாதிக்கிறீங்களா? அந்த பலன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கர்த்தர்கிட்ட தான் வந்திருக்கு. இன்னும் நல்லா சம்பாதிக்கலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற புத்தி எனக்கு கொடுங்க ஆண்டவர். நீங்க கேட்டீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லிருது. யாக்கோபு 1வது அதிகாரத்துல ஞானத்தில் குறை உள்ளவன் கேட்கும் பொழுது அவன் ஞானத்தை தாராளமா கொடுப்பான். சோ நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஞானம் இல்ல ஆண்டவரே, இது எப்படி சம்பாதிக்கணும் தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, உபாகமம் 8:18 சொல்லுது, நீர் தான் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுப்பின்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. அதனால எனக்கு கொடுங்க ஆண்டவர்னு கேட்கும் பொழுது அந்த ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்ட்டு? நான் நம்புறேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுப்பார். அளவில்லாமல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் அளவில்லாமல் ஆண்டவருக்காக நீங்க காரியங்களை எழுப்பி செய்வதற்கான ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, வெள்ளியெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி சொல்ற காரியங்க. இதெல்லாம் உடன்படிக்கையில் இருக்கிற காரியம். அதெல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்குறார். அந்த வசனத்தை எடுத்துருவோம். யாக்கோபு 1ல வந்து போட்டிருப்பாருங்க, ஞானத்தில் குறை உள்ளவன் அவரிடத்துல கேட்கலான்ட்டு அந்த வசனத்தை படிச்சிருவோம். யாக்கோபு 1. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சம்பூர்ணமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராம். ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்றையிலேருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுங்க, அதற்கான ஞானத்தை கொடுங்க. ஏன்னா அதுக்கு ஞானம் தேவைப்படுது. பலன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, பவர் டு கிரியேட் வெல்த்தில் வந்து ஞானமும் வருது.
ஏன்னா எந்த இடத்துல ஆண்டவர் எங்கே எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு என்ன உண்டாகாதுன்னா லாபம் உண்டாகாது. ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயால வந்து ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, ம் பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. Thus saith the Lord thy Redeemer, the Holy One of Israel, I am the Lord thy God, which teacheth thee to profit. ஸோ தமிழில் பிரயோஜனமான அப்படின்னு வருது. இங்கிலீஷில் வந்து இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. லாபம் உண்டாவதற்கான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? கற்றுத்தருவார். He will teach you to profit. ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு வார்த்தை சில கடைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். சில கடைகள்லாம் நான் போய் பொருட்கள் வாங்கும்போது பார்த்துருக்கேன், பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க அந்த கல்லாப்பெட்டி மேலே, லாபம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ லாபம்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, பைபிளில் இருக்க வார்த்தை தான். ப்ராஃபிட்ன்றது என்ன கிடையாது, கெட்ட வார்த்தை கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ப்ராஃபிட்டு, ப்ராஸ்பரு, பிளெஸ்ஸிங்கு இதெல்லாம் கெட்ட வார்த்தை நினைக்கிறேன். இது எல்லாம் பைபிளில் இருக்க வார்த்தைங்க. அது வந்து மதம் என்ன பண்ணிருச்சு, ஐயோ அது என்ன ஆசீர்வாதம், அது என்ன செழிப்பு, அது என்ன லாபம், எங்க எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான் வந்து மற்றவன் எடுத்து எழுதி வச்சிருக்கான். கடையில் லாபம்னு எழுதி வச்சிருக்கான் அவன் கடையில், அவன் நல்லா லாபகரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதை வந்து ஆண்டவரே சொல்றாரு, ஐ வில் டீச் யூ டு ப்ராஃபிட்ன்றார். லாபம் சம்பாதிக்கிறது உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன்றார். கர்த்தரே சொல்றாரு. இது ஆண்டவர் சொல்றாருங்க. இது அதுதான் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது எல்லாம் நம்ம விட்டுட்டோம். எவனோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யூஸ் பண்ணி பெருசா லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கான். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில லாபம் உண்டாகணும். லாபம்னா என்னதுங்க, நஷ்டமே இருக்காது. ஸோ லாபம்ன்ற வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. உங்க பொருளாதாரத்தில் லாபம் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்திலையும் பார்க்கணும். வியாதி இல்லாமல் வாழ்றதே லாபம் தான். எத்தனை பேர் புரியுதுங்க? வியாதியே இல்லாமல் வாழ்றது லாபங்க. இட் இஸ் அ ப்ராஃபிட். வியாதி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் காசு விரயமாகும், வேஸ்ட் ஆகும், தேவையில்லாத காசுலாம் செலவாகும். ஸோ லாபம், வியாதி இல்லாமல் வாழ்றது இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் லைஃப். ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கை அது, ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அது. ஆமேன். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது சில நேரம் நமக்கு என்ன உண்டாது, நஷ்டம் உண்டாகுதுல்ல. தப்பான முடிவுகள், தப்பான ஆலோசனைகளை கேட்டு சில முடிவுகள் எடுக்கும்போது நமக்கு என்ன உண்டாகுதுன்னா நஷ்டம் உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, சரியான ஆலோசனை தேவைப்படுது. அதனால தான் இந்த வசனத்தில் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த வழியில் நடக்கணும், எந்த காரியத்தை நான் சூஸ் பண்ணணும். ஏன்னா சில நேரம் வந்து நம்ம தப்பான முடிவுகள் எடுக்கிறோம், அது நமக்கு வந்து நஷ்டத்தை உண்டாக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்து நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கும். ஏன்னா அந்த முடிவை நீங்கள் எடுத்ததுனால. ஸோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த முடிவை நான் எடுத்தால் எனக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்குமா, அது லாபகரமாக இருக்குமா, நஷ்டம் விளைவிக்காமல் இருக்குமா அப்படின்றது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதாவது இதுதான் பாருங்க, இதெல்லாம் வசனத்தில் ஆண்டவர் எழுதி வாக்கு பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்காருங்க. இட் இஸ் அ கவனன்டல் ப்ராமிஸ். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை பாதையை நான் உனக்கு காட்டுவேன்றார். அப்போ நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே காட்டுங்க, ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் செய்யலாமா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஏன்னா எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இதில் போடுங்க காசு வரும், அதில் போடுங்கன்னு வரும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆண்டவர் உங்கள்கிட்ட போதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம தொடர்ந்து நம்ம இன்னும் இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம அடுத்த மீட்டிங்கில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு மீட்டிங் பத்தாது. நம்ம தொடர்ந்து நம்ம வியாழக்கிழமை பார்ப்போம். இப்பொழுது நம்ம கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குற நேரம். ஸோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் உங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்கும் காணிக்கைகளை விதைப்பதற்கான வழிகள் இருக்குது. ஸோ யூபிஐ மூலமாக கொடுக்கணும்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264 என்னுடைய மொபைல் நம்பர். யூபிஐ ஐடி JJ.Kiranpal @OKICICI. டைரெக்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நேம் Kiranpal JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201504236, IFSC கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி நீங்கள் விதைக்கும் பொழுது நிச்சயமாக அதோடைய அறுவடையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் வந்து பங்கெடுக்கும் பொழுது, when you partner with the work of the Lord, with the ministry of the Lord, நிச்சயமாக அதோட அறுவடையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9-10 வசனத்தில், உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் பூர்ணமாக நிரம்பியிருக்கும், உன்னுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும்.
ஸோ நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய பொருளாலும் முதற் பலனாலும் உங்களுடைய இன்கம் எல்லாத்தினாலும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுடைய பண்டசாலைகள்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும், பூர்ணமாக இருக்கும். உங்களுடைய ஆலையில் புதிய திராட்சரசம் புரண்டோடும், புதிய வாசல்கள் திறக்கும், புதிய இன்கம் சோர்சஸ் உண்டாகும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆதாரம். நீங்கள் கொடுக்கும் பொழுது எப்பொழுது ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும், கர்த்தர் தான் என்னோட ஆதாரம், ஆகையால் நான் கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆகையால் நான் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். ஏன்னா கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆமேன். ஸோ கொடுத்த பிறகு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் பிளெஸிங் அனுப்பி விடுவேன். ஆமேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். ஆமேன்.